ஸ்கின்னை நல்ல நரிஷ்டாக நல்ல குவாலிட்டி க்ளோயிங்காக வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த எல்லா ரொட்டீனாக என்ன ரொட்டீனாக இருந்தாலும் the one cream which is more important for the skin care is ஹெல்மெட் போட்டாலே வந்து ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு ஒரு so I personally will tell helmets are not அந்த ஒரு விஷயம் செஞ்ச உடனே எனக்கு முடி கொட்டுறது நின்றுச்சு, ஓகே நமக்கு சொட்டாகாமல் இன்னொரு 4 வருஷம் தள்ளிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ வாட் இஸ் அ ப்ராப்பர் ஹேர் கேர் ரொட்டீன்? இது பண்ணாலே the hairs will stay healthier. அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங்கை இதை அஃபெக்ட் பண்ணுமா? பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஜென்ரலாக இட் டசன்ட் கெட் அஃபெக்ட். ManBoobs, gynecomastia. gynecomastia நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுவோம். செஸ்ட்டில் பெருசாகிறதுக்கு 2 ரீசன் தான். வெல்கம் டு த கிரைண்ட் பாட்காஸ்ட் மக்களே. இன்றைக்கி நம்ம எபிசோட் 8ல் யாரோட மண்டையை திறந்து பேச போகிறோம் அப்படின்னா, இவர் ஒரு பிளாஸ்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன். நிறைய பேரோட ஸ்கின், ஹேர் அண்ட் பாடி ஷேப் ரிலேட்டட் இஷ்யூஸில் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு டாக்டர். அதை தவிர ஒரு ரொம்ப நல்ல மனிதர். இவர் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்றதை தாண்டி ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதை தவிர இவர் வந்து ஒரு பைக்கர். அதை பற்றி இல்லாமல் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் டாக்டர் சசிகுமார். Thank you Murli, thank you for having me here. It's a pleasure doctor. I look forward to be answering all the unanswered questions here. Sure, நிறைய டஃப்பான கொஸ்டின்லாம் கேட்க போகிறேன். Waiting. அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்னோட பாட்காஸ்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்க ப்ரோ அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம பாட்காஸ்ட்டு வரவங்க எல்லாருக்குமே ஃபிட்னஸை பற்றியும் எல்லா டாப்பிக்கை பற்றியும் தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, ஃபிட்னஸ்குள்ளே இப்போ தான் வராங்க அப்படின்னும்போது நான் ரொம்ப வேகமாக பேசினா அவங்களுக்கு புரியாதுன்றதுனால இந்த ஸ்பீடில் பேசுகிறோம். பட் உங்களுக்கு இது ஸ்பீட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், நீங்கள் ஆடியோ பிளாட்ஃபார்மில் கேட்டாலும் சரி இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, அதோட செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா 1.25x ஸ்பீட் ஆர் 1.5x ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பீடை கொஞ்சம் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீடுக்கு நம்ம வீடியோ மேட்ச் ஆகிடும். ஸோ வித் தட் நம்ம ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜன் ப்ளஸ் காஸ்மெட்டிக் சர்ஜன் அப்படின்னா டாக்டர் சசிகுமார் என்ன செய்வார் அப்படின்னு அவர்கிட்டேருந்து கேட்போம். ஸோ டாக்டர், உங்களோட ஒர்க்கோட நேச்சர் என்ன? நீங்கள் ஆக்சுவலி என்ன செய்வீங்க? First I should thank Murli for having me here. Plastic surgeons அப்படின்னாலே there is a big doubt. people மைண்டில் இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும். நிறைய பேர் என்ன அசோசியேட் பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஒரு செலிபிரிட்டிஸ்க்கான டாக்டர், ஒரு பியூட்டியை வந்து ரெஸ்டோர் பண்ணுற டாக்டர் மட்டும்தான் நினைப்பாங்க. அண்ட் ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, we are dermatologist நினச்சாங்க, ஸ்கின் டாக்டர், தோல் டாக்டர் நினச்சிருவாங்க. அப்படி இல்லை. பிளாஸ்டிக் சர்ஜரி we are properly trained and qualified surgeons who deal in 3 major segments. Murli, actually எப்படி சொல்லணும்னா, we have both non-surgical component and surgical component சொல்லுவோம். இந்த non-surgical components எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, we use as anti-aging skin care, அப்புறம் வந்து ஃபில்லர்ஸ், போட்டாக்ஸ், த்ரெட் லிஃப்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்கின் சாகிங் ப்ரிவெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்கின் ரிஜுவினேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் கெமிக்கல் பீல்ஸ், லேசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, ஸ்கார் மேனேஜ்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நான்-சர்ஜிக்கல் ஒர்க் வாட் வி டூ இன் தி கிளினிக்கல் செட்டப். Next is surgical component. In the surgery, as a plastic surgeons, we have 2 components primarily. One is cosmetic surgery, what I commonly do now, which includes hair transplantation, liposuction, tummy tuck, breast surgeries, and the mari procedures, which helps to restore one's shape. The other component is reconstructive surgery, which most of the plastic surgeons are well versed, like hand surgery, burns management, ட்ராமா, டயபெட்டிக் ஃபுட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி அடிபட்டு வர புண்களை ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் சக்கரை நோயினால் வர கால் புண்களை ட்ரீட் பண்ணுறது. இது ஒரு காம்பனண்ட் ஆஃப் சர்ஜரி. ஸோ இது 3 சேர்ந்தது தான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அண்ட் அ காஸ்மெட்டிக் சர்ஜனோட டொமைன். அதில் ஈச் ஒன் சூசஸ் தேர் ஓன்
ஸ்ட்ரென்த்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆரம்பிக்கும் போது ஐ யூஸ் டு டு லாட் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ஹேண்ட் சர்ஜரிஸ். இன்றைக்கி நான் பண்ணுறேன், பட் ஐ ஹவ் ரெடியூஸ்ட் இன் நம்பர், whereas I've increased my cosmetic surgery in number. So it's your interest, அவ்வளோதான். It is nothing to, it's all personal preference of that surgeon and his patients. என்ன மாதிரி clients அவங்களுக்கு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி they update themselves. So this is my work in or nutshell. ஓகே. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்னது வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஆன்டி ஏஜிங் அப்படின்னீங்க. ஸோ இப்போ வந்து யூஸ்வலி வந்து கரெக்ட் மீ ஃபைரோம், நிறையா பேர் வந்து லேடி கிளைண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது அவங்களோட ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்படி வந்து பசங்க வந்து நம்மள்ட்ட வரும்போது சிக்ஸ் பேக்குன்றதை இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அந்த மாதிரி லேடிஸ் வரும்போது என்னோட ஸ்கின்னோட க்ளோ குறைஞ்சிடக்கூடாது சார் அப்படின்வாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து என் ஸ்கின்னோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா டயட் மூலியமாக அப்படின்லாம் வருவாங்க. வேறு இன்னும் லைக் டு அன் எக்ஸ்டென்ட் அது வந்து பாசிபிள் த்ரூ டயட். ஏன்னா அவங்களோட டயட்டில் இருக்கிற அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணோம்னாலே ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆகுது. பட் ஆஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் வந்து அவங்க ஸ்கின்னை நல்ல நரிஷ்டாக நல்ல குவாலிட்டி க்ளோயிங்காக வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அண்ட் நீங்கள் ஆன்டி ஏஜிங்னு சொன்னீங்க, விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். என்கிட்ட வரவங்கள்ட்ட வந்து இன்றைக்கி செய்கிறத நீ 10 வருஷம் கழித்து அப்படியே செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதான் ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். பட் அதை தாண்டி லுக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்னோட இங்கே வந்து ரிங்கிள்ஸ் வருது, அப்புறமா இங்கே கோடு வருது அப்படின்னும் போது அது வந்து டிப்ரெஸிங்காகவும் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் என்ன எப்படி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும், அதை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, அது ஏஜ் ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு? ஸோ அதான் பிஃபோர் ஐ கெட் இன்டு த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எஸ், மோஸ்ட் ஆஃப் த விமன் வேர் ஆஸ்கிங் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இனிஷியலி. பட் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட், what we see in our clinical setup is equally men are also asking for such treatments. Okay. To maintain their skin, to look young, to reduce the signs of aging. இது எல்லாமே வந்து even men are now approaching us to get fixed. So இது எதனால வருதுன்னா, what I noticed is lot of socializing happens between people. இப்போ முதல்ல வந்து எல்லாம் வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. lot of people socialize, go for parties, attend lot of functions, meetings. வரும்பொழுது they feel that they have to look their best. So that is the first reason why they approach us for the treatments. Adula predominantly what they ask for, as you mentioned, is one is skin health. See, even though when people come to us asking for skin whitening, I don't do that. I tell them to maintain their skin health. See, இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாருக்கும் வந்து எல்லாம் கிடைச்சிடாது. So some people are blessed with good skin, some people are blessed with good hair, some people are tall, some people are in shape. So இது வந்து what you are blessed with, genetics இருக்குது, உங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் இருக்குது, உங்களோட ஃபுட் இன்டேக் இருக்குது, உங்களோட மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. இதனால் என்ன வேணாலும் பாடியில் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி if you are blessed with good skin and hair, don't meddle with it, just maintain it. So இது வந்து people should understand there is limitation when it comes to any form of cosmetic treatment. You can't look like the other person. Ditto. Abdina, then there's no uniqueness in you. Amma. So you have to stay unique as you are, and you have to stay beautiful as you are. We are only here to help you improve upon that. We are not going to change your looks. We are not going to change the way you, your color. We are only going to improve and maintain the health of that aspect. Whatever you are asking for, whether it is skincare or body shape or hair routine, whatever it is. So இதில் இப்போ நீங்கள் கேட்ட ஸ்கின் கேர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, I tell my patients, relatively a blemish-free skin, which is well hydrated, will look beautiful. அவ்வளோதான். It has nothing to do with white color or இந்த கலர்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை பண்ணுறதுக்கு அவங்க பண்ண வேண்டியது, there are a lot of routines suggested in the social medias. நிறைய வந்து லைக் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கும், 6 ஸ்டெப் 7 ஸ்டெப் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரையும் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், if you have good skin, you just use a hydrating face wash, that's more than enough. இல்லை உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது, நிறைய டர்ன் ஓவருக்கு, நிறைய வெளில போயிட்டு வரீங்க, டஸ்ட் நிறைய அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா, you go for an exfoliating cleanser. I'm not going to tell any brands here, but I'm just going to suggest you what is needed. அவ்வளோதான், ப்ராசஸ் தான். ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் டைம்ஸில் யூஸ் அ குட் சன்ஸ்க்ரீன். நைட் அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் ரொட்டீன் ரிப்பீட் பண்ணிவிட்டு a good hydration cream is more than enough. இதெல்லாம் we'll go into detail if needed later, but end of the day இது வந்து basic routine. இதுக்கு இடையில you can add vitamin C,
retinols or niacinamides depending on your skin needs. எல்லாருக்கும் எல்லாம் தேவை இருக்காது. இப்போ ஜென்ரலாக இப்போ போஸ்ட் பண்ணும்போது 7 ஸ்டெப் ரொட்டீன் 6 ஸ்டெப் ரொட்டீன் ஃபார் யோர் ஸ்கின்னு போஸ்ட் பண்ணாங்கன்னா பீப்புள் திங்க் எல்லா ஸ்டெப்பையும் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு they will use it. But they might be doing more harm than benefit to their skin. ஓகே. இந்த எல்லா ரொட்டீனாக என்ன ரொட்டீனாக இருந்தாலும் the one cream which is more important for the skin care is the sunscreen. ஓகே. Irrespective of whether they go out in the sun or not, they have to use a sunscreen. ஏன்னா there are a lot of researchers have shown the person who uses a sunscreen on a regular basis has less visible signs of aging compared to a person who doesn't use a sunscreen. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து ஒரு லாரி டிரைவர்ஸ் மேலே ரிசர்ச் பண்ணாங்க. அதில் ஒரு சைடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாரி ஓட்டிகிட்டு போகிற டிரைவர் வந்து சன் எக்ஸ்போஷர் ஒரே சைடு இருக்கும் இல்லையா, ஒரு பார்ட் ஆஃப் த டே, ஒரு காலையில் கிளம்புறாங்க, ரைட் சைடு மட்டுமே சன் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தே ஸ்டார்டட் அப்ளைங் சன்ஸ்க்ரீன். ஒரு 10 பேருக்கு சன்ஸ்க்ரீன் போட்டும் 10 பேருக்கு சன்ஸ்க்ரீன் போடாமையும் they have been used to do driving for 2-3 months or over a period of time. What they noticed is a person who was wearing the sunscreen, avanga skin didn't show any major signs of aging. Whereas a person who didn't wear a sunscreen, or group which doesn't wear a sunscreen, avangalukku seekram surukkangalum pigmentation vara aarambichirukku. So idu vandu verum sunscreen oda importance. So a person who is going to use a sunscreen properly on a daily basis will show less signs of aging like lines and pigmentation. Okay. So இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே more than sufficient for a skin routine. And never try too many products on your skin. Your skin is not used to that. நீங்கள் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரொட்டீன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு மாதத்தில் அந்த ப்ராடக்ட் ஒன்றும் பெருசாக ஸ்கின்ல ஆக்டாக இருக்காது, உடனே எனக்கு பிடிக்கலன்னு மாற்றுறது. இல்லை நல்ல ப்ராடக்டாகவே இருந்திருக்கும், யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சடனாக அவங்க ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வரவங்க ஃபேமிலி மெம்பரோ வந்து இனி இதை ட்ரை பண்ணலாமே, ஏன் அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி உடனே மாற்றுறது. So when you frequently change your routine, it is not going to benefit your skin. So when it comes to skin routine, keep it very simple, which is safe, and use it consistently on a long term basis. So இப்படி பண்ணாலே skin will be very healthy. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ், பீல்ஸ் இதெல்லாம் வந்து as needed we can do it. ஓகே. ஸோ இப்போது இதில் முக்கியமாக நீங்கள் சொன்னது வந்து ஒரு விஷயம் எக்ஸ்ஃபோலியேட்டிங் வாஷ் அப்படின்னீங்க. இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங்னா என்ன டாக்டர்? எக்ஸ்ஃபோலியேட்டிங்னா நம்ம பாடி இஸ் மேட் சச் அ வே, இப்போ ஸ்கின் இருக்குன்னா அதில் ஒரு டாப் லேயரில் இந்த கீழே இருக்கிற டெட் செல் லேயர்ஸ் வில் கம் அண்ட் கீப் அக்யூமுலேட்டிங். ஸோ தட் வில் பி கவரிங் யுவர் ஹெல்தி ஸ்கின் விச் இஸ் பெனீத். ஸோ அப்போ வந்து பீப்புள் வில் ஃபீல், கண்ணாடியில் பார்த்தாங்கன்னா அவங்க ஸ்கின் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ஃபோலியேட்டிங் கெமிக்கல்ஸ் லைக் AHAs and BHAs இருக்குது, the containing acids containing chemicals இருக்குது, ரொம்ப minimal quantity. See, chemicalனா it is not harmful. Again, people should understand, not all organic products are safe, not all chemical products are dangerous. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்கின்னுக்கு ஒரு டேமேஜும் வராதுன்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் அ பிக்கஸ்ட் மிஸ்டேக் யூர் மேக்கிங். இமேஜின் யூஆர் டேக்கிங் அ லைம், இட்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் தானே, இட் கண்டெய்ன்ஸ் சிட்ரிக் ஆசிட். அது தூக்கி மூஞ்சில் தேய்ச்சா என்ன ஆகும்? பர்ன் தான் ஆகும். அப்போ கெமிக்கல் கண்டெய்னிங் சிட்ரிக் ஆசிட் உள்ள ப்ராடக்ட் சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல அந்த டேமேஜ் வர்றதில்லைல்ல. தட் பாயிண்ட் இஸ் வாட் எவர் யூ யூஸ் ஆன் யுவர் ஃபேஸ், வாட் எவர் கெமிக்கல் இட் ஹேஸ் டு பி இன் த சேஃப் கான்சன்ட்ரேஷன். இவ்வளோ தான் தேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, when you choose a product, be very clear what you're going to use it. இப்போது எக்ஸ்ஃபோலியேஷன். இப்போ எக்ஸ்ஃபோலியேஷன் ஏன் சொல்ல வந்தேன்னா, நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணால் மட்டும்தான் the underlying radiant skin will come out. இப்போ சம்திங் லைக் பெயிண்டிங் யுவர் வால், பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாண்ட் பேப்பர் வச்சு ரப் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இது எக்ஸ்ஃபோலியேஷன். ஓகே. ஸோ மக்களே சாண்ட் பேப்பரை வச்சு தேக்கிறத பற்றி சொல்ல அவர் ஒரு உதாரணம் சொன்னார். செவுத்துக்கு சாண்ட் பேப்பர், கைக்கு ஃபேஸுக்கு வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் வாஷ். ஸோ இது பண்ணும்பொழுது அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வில் ரிமூவ் ஆஃப். ஸோ தென் யுவர் ஸ்கின் ஸ்டார்ட்ஸ் டு க்ளோ. இது மட்டும் போதுமா? பத்தாது. ஏன்னா the dead cell which was covering the skin was actually protecting your skin from the sun rays. Okay. But even though your skin was made to look dull, it was adding some layer to the top so that your skin doesn't get damaged. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா we have to protect with the sunscreen. Okay. So in the sunscreen is the primary routine in any of your skincare. Okay. Okay.
ஸோ இது இல்லாமல் பண்ணுறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதே மாதிரி நைட்டு don't use too many layering of the cream. So just a simple hydration cream if your skin is otherwise healthy, அது யூஸ் பண்ணாலே போதும். above 35-40 வரும்போது ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸோ இல்லை வைட்டமின் சியோ இல்லை வில் ஆட் அக்கார்டிங் டு தேர் நீட் பேஸ்ட். இல்லை ஆக்னேஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கான கஸ்டமைஸ்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் க்ரீம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வில் அசஸ் த ஸ்கின் டைப், அசஸ் த ஸ்கின் கண்டிஷன்ஸ் அண்ட் நீட் பேஸ்டாக வில் ப்ரிஸ்கிரைப். ஓகே, இப்போது சன்ஸ்க்ரீனை பற்றி பேசணும். இந்த சன்ஸ்க்ரீனை வந்து பார்க்கும்போது SPF 40, SPF 90, SPF இது அது அப்படின்ட்டு இட்ஸ் ஸோ கன்ஃபியூசிங். ஒரு எண்ட் யூஸராக பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா அது SPF அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த ரேஞ்ச் சேஃப் ரேஞ்ச்? இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டருங்கிற ஒரு காம்பனண்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அ பர்சன் விதவுட் த சன்ஸ்க்ரீன் வெயிலில் நிற்கும் போதும் அ பர்சன் வித் த சன்ஸ்க்ரீன் வெயிலில் நிற்கும் போதும் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ நேரத்தில் சன்பர்ன் வருது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஃபேக்டரே இது கேம் அப் வித். ஓகே, ஸோ இப்போ ஒரு சன்ஸ்க்ரீன் போடுறீங்க 35லேருந்து 105, 110 வரையும் கூட இருக்குது. எந்த சன்ஸ்க்ரீன் SPF நம்பராக இருந்தாலும் வெதர் இட் இஸ் 35 ஆர் ஈவன் 100, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்கின் பார்த்தீங்கன்னா 97லேருந்து 98%, ஒரு 1 or 2% வேரியேஷன் தான் இருக்கும். இதில் இன்னொரு காம்பனண்ட் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, வெதர் இட் ஹேஸ் அ பூட்ஸ் ஃபேக்டர் ஸ்டேஜிங் சொல்லுவோம், பூட்ஸ் கிரேடிங் சொல்லுவோம், +++ன்னு இருக்கும். UVA, UVB அண்ட் இன்ஃப்ராரெட் ப்ரொடெக்ஷன் இருக்கா சன்ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கணும். பூட்ஸ் ரேட்டிங் அண்ட் SPF இது ரெண்டும் எந்த சன்ஸ்க்ரீனில் அடிக்வேட்டாக இருக்கோ இட் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன்ஸ் இந்த மார்க்கெட் ஆர் ஹேவிங் குட் SPF அண்ட் பூட்ஸ் ரேட்டிங். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணிவிட்டு இஃப் யூ லைக் த கன்சிஸ்டன்சி அண்ட் யூசேஜ் பிடிச்சிருந்ததுன்னா தென் யூ கேன் கண்டினியூ டு யூஸ் இட். ஓகே, சரி டாக்டர், இப்போ வந்து எல்லா டைமும் வந்து இப்போ சன்ஸ்க்ரீன் போட்டால் என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னா, வைட்டமின் D அப்படின்றது சன்ரைஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் நம்ம பாடி ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு நம்ம வி அண்டர்ஸ்டாண்ட். இந்த வைட்டமின் D சிந்தசிஸ் சன்ஸ்க்ரீன் போடுறதுனால ஸ்டாப் ஆகக்கூடுமா? ஆக்சுவலாக முரளி, நான் பேஷண்ட் சொல்கிறது என்னென்னா, சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ரொம்ப வெயிலில் போகிறீங்க, டைரக்ட் சன்னில் இருக்கும்போது தான் இட் இஸ் ரியலி ஒர்க்கிங், மேண்டேட்ரி. நீங்கள் காலையில் மார்னிங் வாக் போகிறதுக்கோ இல்லை ஜஸ்ட் டெரஸில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பிஃபோர் 9 பிஃபோர் 9 நீங்கள் மேலே சன் எக்ஸ்போஷர் ஆகுதுன்னா அந்த டைம்லலாம் யூ டோன்ட் நீட் டு வேர் சன்ஸ்க்ரீன். ஓகே, தட் சன் எக்ஸ்போஷர் இஸ் மோர் தென் அடிக்வேட் ஃபார் யூ டு ப்ரொடியூஸ் வைட்டமின் D ஃபார் த பாடி. ஒரு 20 to 30 minutes of good sun exposure before 9 AM is more than sufficient. Okay, so it doesn't completely block. And இன்னொன்று சன்ஸ்க்ரீன் போடுறதுனால மற்ற இடம்லாம் இஸ் தேர், நோ மற்ற இடத்துல சன் எக்ஸ்போஷர் படாதானே போகுது. ஓகே, நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐ சி சம் பீப்புள் காலையில் எழுந்து குளித்த உடனே வெளில போகிறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் மூஞ்சி கை கால் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிடுறாங்க. அண்ட் ஒன் திங் வந்து நான் சன்ஸ்க்ரீன் மட்டும் அட்ரிபியூட் பண்ண மாட்டேன், பட் நிறைய பேர் வந்து இப்போ வெளியிலேயே போகாமலும் நிறைய பேர் ஆக்டிவிட்டி has got restricted too much. So அதனால people will have vitamin D3 deficiency. தவிர sunscreen alone is not a primary reason for your body producing less vitamin D3. ஓகே டாக்டர். ஸோ இப்போது when we say இப்போது ஸ்கின் அப்படின்றது வந்து இப்போது ஒரு பேசிக் ரொட்டீன் அப்படின்றத பார்த்தோம். இப்போது ஆன்டி ஏஜிங் அப்படின்னு வரும்போது எந்த டைம்லேருந்து அவங்க வந்து இந்த ஆன்டி ஏஜிங் அப்படின்ற விஷயத்துக்காக கேர் எடுக்க ஆரம்பிக்கணும்? ஒன் பார்ட் இஸ் நியூட்ரிஷன். ஓகே, உங்கள் டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பார்ட். பட் அதை தவிர இப்போ நீங்கள் சொன்னது வந்து பேசிக் ஸ்கின் ஹெல்த் அப்படின்றீங்க. ஆன்டி ஏஜிங்காக அவங்க வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கேர் எடுக்கணும்? ஆன்டி ஏஜிங் வை பீப்புள் டெவலப் ஏஜிங் சயின்ஸ்னு புரிஞ்சுட்டாங்கன்னா they'll start treating it properly. இப்போது ஒரு a person who is in a movie line வச்சுக்கோங்க, ஆர் அ டான்ஸர், இந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மராக இருக்கட்டும், they have to show lot of expressions on their face. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபேஷியல் லைன்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் லிட்டில் ஏர்லியர். இப்போ ஃப்ரவுன் லைன்ஸாக இருக்கட்டும், லாஃப் லைன்ஸாக இருக்கட்டும், ஃபோர்ஹெட் லைன்ஸ் இருக்கட்டும், இதெல்லாமே வந்து they start to form earlier because of their emotions, emoting the face. இதெல்லாம் அவங்க ஃபீல்டுக்கு அது ரொம்ப தேவை. அதர் பீப்புள் who develop this aging science earlyன்னு பார்த்தீங்கன்னா people who don't use this skin routine properly. Okay, ஸ்கின் ரொட்டீன் ப்ராப்பராக யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஏஜிங் சைன்ஸ் சீக்கிரம் வரும். ஸ்கின் ரொட்டீன்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணாலும் when they emote their face too much, ரொம்ப நிறைய எமோஷன் பாவங்கள் வந்து நம்ம ஃபேஸில் காமிக்கும் போதும் the aging signs will start early.
ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலி we can யூஸ் creams, தென் ப்ரொசீஜர்ஸ்லையும் மினிமல் இன்வேசிவ் சொல்லுவோம். ஆர்எஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் அந்த லைன்ஸு சுருக்கங்கள்லாம் நம்ம கம்மி பண்ணலாம். பட் அபவ் 30-35 வரும்பொழுது சர்டன் லைன்ஸ், அந்த லைன்ஸ் வந்து 2 டைப் இருக்குது. இப்போ ஃபேஷியல் லைன்ஸ் வருது இல்லையா, சிலருக்கு வந்து எமோட் பண்ணும்போது மட்டும்தான் இருக்கும், ஒரு சிலருக்கு பெர்மனெண்ட்டாகவே அந்த லைன் தெரியும். ஸோ அந்த பெர்மனெண்ட்டான லைனுக்கு வி கான் டூ எனி மேஜர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம யாராருக்கெல்லாம் அந்த லைன்ஸ் நம்ம வரும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஏர்லியராகவே நம்ம வி கேன் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ் இன் அ வெரி சட்டில் வே. நான் சொல்லணும் போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ்னால் பீப்புள் ஷுட் நாட் திங்க் தட் வி ஆர் ஓவர் டூயிங் திங்ஸ். எந்த காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் யூ ஷுட் டூ இட் இன் அ வெரி சட்டில் வே ஸோ தட் த பர்சன் இஸ் நாட் having any major adverse effects and it's not give a done look for their face. அப்படி பண்ணும்போது the smoothness of the face will be maintained and the skin won't show major signs of aging. ஓகே. ஸோ இப்போது ஸ்கின் அப்படின்றது வந்து இட் இஸ் பேசிக்லி ஒரு நல்ல கேர் எடுத்துக்கிட்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா யூ கேன் மெயின்டைன் த க்ளோ. யூ கேன் மெயின்டைன் த க்ளோ அண்ட் தி யூத்ஃபுல்னஸ் ஆஃப் த ஃபேஸ். ஓகே. ஸோ இப்போது நிறைய வந்து ஐ ஹவ் சீன் கிளைண்ட்ஸ், ஓகேவா, அதாவது ஒரு கிளைண்ட் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த ப்ராக்டிஷனர் நேம், வெள்ளையாகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இவங்க வரும்போது பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி இவங்களுக்கு தோல் உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் 7 to 8 times அவங்க அந்த மாதிரி பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி அவங்க கோ த்ரூ பண்ணதை நான் பார்த்துருக்கேன். பட் ஐ டென்ட் see எனி மேஜர் சேஞ்ச். ஸ்கின்னை உண்மையிலேயே ஒயிட் ஆக்கிறதுக்கு சேஃபான ட்ரீட்மெண்ட்டுன்னு ஏதாவது இருக்கா? அண்ட் லெட் மீ பிளேஸ் அ டிஸ்க்ளைமர் பிஃபோர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஒயிட் அப்படின்னா அழகுன்றதுக்காக இந்த கேள்வி கேட்கல. பிகாஸ் நம்ம சவுத் இண்டியன்ஸோட பேஸ் கலர் அப்படின்றது ஃப்ரம் டார்க் ப்ரௌன் டு லைட் ப்ரௌன். ஸோ நம்ம வந்து ப்ரௌன் ஸ்கின் அப்படின்றது இஸ் சம்திங் தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நோ டிஸ்கிரிமினேஷன். இதை கேட்கறதுக்கு காரணம் ஏன்னா நிறைய பேர் ஒயிட் இஸ் பியூட்டிஃபுல்னு மனசில் நினச்சிட்ருக்காங்க. அதனால நிறைய ப்ரொசீஜரும் போகிறாங்க. அது என்னென்னா இட்ஸ் பிக் ஆப்சஷன். நம்ம ஊரில் வந்து வெள்ளையாக இருந்தால் அழகுன்னு நினச்சிக்கிறாங்க. வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான், படத்துலேயே வந்துச்சு. ஸோ தே ஹேவ் லாட் ஆஃப் மித்ஸ் சரௌண்டிங் திஸ் ஃபேர் ஸ்கின். இட் இஸ் அட்ராக்டிவ்னஸ், த ஜட்ஜ்மெண்டல். A person whose fair is looked up and white is looked up as attractive, and அவங்க சொசைட்டியில் they are kept little higher up. இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இன்னைக்கு ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். பட் ஸ்டில் there are people who want to have a white skin. அதனால they go to any extent. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில், your skin can't turn white. Your skin type is type 4னா you can only have a type 4 skin which is a brown skin. அதில் ஒரு ஷேட் முன்ன பின்ன லைட் ஆகலாமே தவிர you can never get a white skin. ஓகே. If you want to have a white skin na treatments creams irukku which is very unsafe. As you have recently kuda or Times of India article la paarthirpinga, family of 3 who went for skin whitening treatment and they were given a product without a label and they have started using it for 2-3 months. Skin nalla palichinu vellayana mari irundhu. Adhaadu ivangala neenga easy ave kandupidichalam. The glass glow mari there will be glowing face varum. பட் தோஸ் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸ் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்க பாம்பேயில் போயிட்டு இந்த 3 பேரும் தே அப்ரோச்ட் அ டாக்டர் வித் சர்டன் சிம்டம்ஸ் ஆஃப்டர் யூஸிங் திஸ் ப்ராடக்ட்ஸ். அதில் அனலைஸ் பண்ணதில் தோஸ் ப்ராடக்ட்ஸ் ஹேட் mercury content in it which is known to destroy the melanocytes. So melanocytes தான் cells which give us pigmentation and the color and that is also a protective cell against the sun damages. ஸோ இவங்க நல்ல ஃபேர். ஆனால் அந்த ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் என்ன நினச்சிட்டாங்க, ஸ்கின்னில் தானே யூஸ் பண்ணுறோம், ஒயிட் தானே ஆகும், ஒன்றும் காம்ப்ளிகேஷன் வராதுன்னு நினச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே த mercury in this product got absorbed through the skin and went and affected their kidneys. இது வந்து இதோட ஒரு ஐ ஓப்பனர் நமக்கு கிடைக்காது. ஸோ டு ஆல் தோஸ் வாட்சிங் திஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், be very clear that your skin can't turn white with any of the products and it is very unsafe to do it if you are going to go for it. Just try to maintain your skin health with a proper skin routine and enjoy a very youthful looking skin. Okay. ஏன்னா ஒயிட் ஸ்கின்ங்கிறது ஒரு காம்பனண்ட்டை நம்ம எடுத்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டிலேருந்து we can get a lot of insecurities. See, people think நிறைய மார்க்கெட்டிங் போகுது இல்லையா, சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், பேப்பர் ஆட்ஸாக இருக்கட்டும், வேர் எவர் இட் இஸ். ஒரு மூவியில் கூட முதல்லலாம் வெள்ளையாக இருந்தால் தான் ஆக்ட்ரஸ்
But இன்னைக்கு trend is changing. இன்னைக்கு there are like lot of dusky looking actresses coming up. That's a good trend, good sign. But still people are insecure about their looks because these discussions are happening in the family. என் பொண்ணு கருப்பாக இருக்கா, கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் அன்வான்ட் கமெண்ட்ஸ் அ ஃபேமிலி மெம்பர் இஸ் மேக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தர் கிட்ஸ். இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே த நெக்ஸ்ட் ஜென் வில் பி வெரி சேஃப். ட்ரூ. அதாவது இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ரொம்ப வெள்ளையாக இருந்தால் தட் இஸ் நாட் வெரி குட். I want to mention our skin is very good skin actually. It resists all the trauma and it's very resilient. It's a very good skin. It is not cancer prone like the Caucasians white skins. So you should understand those things and enjoy what you have. See, இன்ஃபேக்ட் வந்து என்கிட்ட வர பாடி பில்டிங் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல டார்க் ஸ்கின் தான் நான் சொல்லுவேன், நீலாம் லக்கிடா அப்படின்னு. ஏன் அப்படின்னா வென் யூ ஆர் வெரி ஃபேர், நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் ரீச் ஆகணுமோ அதோட ஒரு 2% கம்மியாக ரீச் ஆகும்போதே த பர்சன் ஹூ இஸ் டார்க் வில் ஷோ மோர் செப்பரேஷன், ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. ஸோ யூஸ்வலி வென் யூ ஹாவ் டார்க் ஸ்கின் ஸ்கோரிங் அப்படின்றது வந்து இட் இஸ் அ லிட்டில் ஹையர். அது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எட்ஜு கொடுக்கும். ஸோ இப்போ காம்படிஷன்லேயே வந்து யூ வில் சி இப்போ கைஸ் புட் ஆன் கலர், அந்த கலரே எதுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேன் ஆனால் கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் நல்லா தெரியும் அப்படின்றது. ஸோ இட் இஸ் இன்ஃபேக்ட் லக்கி. அதாவது இந்த பாடி பாசிட்டிவிட்டி அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகும்போது இட் வாஸ் லைக் ஆல் கலர்ஸ் ஆர் சேம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இன்றைக்கி வந்து இட் இஸ் கோயிங் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். பட் தட்ஸ் அனதர் டிபேட். இப்போது என்கிட்ட வர ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, மாஸ்டர் இந்த வயிற்றில் மட்டும் ஃபேட்டை குறைக்கணும் மாஸ்டர் அப்படின்னுலாம். ஸோ அந்த மாதிரி வரவங்க கண்டிப்பாக என்கிட்ட வரதை விட உங்கள்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. அண்ட் தட்ஸ் வாட் லிப்போசக்ஷன் சர்ஜரி இஸ் ஆல் அபவுட். இப்போது லிப்போசக்ஷன் சர்ஜரினா அதில் ஆக்சுவலி என்ன பண்ணுவீங்க டாக்டர்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபேட் வந்து ஒரு சில ஏரியாவில் ரெசிஸ்டன்ட் ஃபேட்டாக இருக்கும். பீப்புள் வில் பி லைக் they'll be on good diet, they'll do proper workouts, பட் இருந்தாலும் ஒரு சில பார்ட் ஆஃப் த பாடியில் இருக்க ஃபேட் வந்து it doesn't go away. ஸோ அப்போ என்ன ஆகும், they look out of proportion. அந்த இடம் மட்டும் it will look little odd. So as you already know that upper body மட்டும் ஸ்லிம்மாக இருக்கும் ஒரு சிலருக்கு, but lower body will be little broad and out of proportion. If that is fat which is resistant to your diet and exercise, what we do is we use some fine instruments and we get the excess fat out of the body. So this way we can restore one shape as desired. இப்போ ஒரு சிலருக்கு ஆம் மட்டும் பெருசாக இருக்கும், அவங்க ப்ளவுஸ் போடுறதோ இல்லை ட்ரெஸ் பண்ணுறதோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் ஆமில் இருக்க எக்ஸஸ் ஃபேட்டை மட்டும் வில் ரிமூவ் ஆஃப். ஸோ இந்த இதில் அந்த ஏரியாவில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் ஃபேட் செல்ஸை வி ரிமூவ் பை அ ஸ்பெஷல் மெஷின்ஸ். இவ்வளோ தான். தட் இஸ் கால் லைப்போசக்ஷன். ஓகே. இப்போது ஒரு சில பேர் வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி எனக்கு லிப்போசக்ஷன் பண்ணி 6 பேக் பண்ணி விடுங்கன்னெலாம் வந்திருக்காங்களா? நிறைய பேர் கேட்பாங்க முரளி. தே திங்க் இட்ஸ் அ ஷார்ட்கட் ஃபார் அ ப்ராப்பர் 6 பேக்ஸ், பட் ஐ டிஸ்கரேஜ் தம் ஃப்ரம் இட் பிகாஸ் எச்சிங் நினச்சிக்கோங்க. அது எப்படின்னா நம்ம செதுக்கிற மாதிரி. இப்போ எக்ஸஸ் ஃபேட் நிறையா இருக்கும் அப்டமனில், எனக்கு அந்த 6 பேக்ஸ் மாதிரி எச் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. பீப்புள் ஆர் டூயிங் இட் அண்ட் வி டூ ஆன் சர்டன் பீப்புள் ஹூ ரிக்வயர் இட் ஆக்சுவலாக. பட் ஜென்ரலாக ஐ டிஸ்கரேஜ் தோஸ் திங்ஸ் அண்ட் ஐ டெல் தம் டு லூஸ் வெயிட் இன் அ வெரி நேச்சுரல் வே ஆர் பில்ட் தி 6 பேக்ஸ் பை டூயிங் ப்ராப்பர் எக்ஸசைஸ். இது முடியலன்னா we do a general liposuction பண்ணிடுவோம். அப்டமன் ஃபுல்லாக இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் when they work on their muscles they develop a proper 6 pack. ஓகே. நீங்கள் எப்போவுமே பேசும்போது எக்ஸஸ் ஃபேட் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்க. எல்லா ஃபேட்டையும் எடுக்க மாட்டிங்களா? மாட்டோம் கண்டிப்பாக. லைப்போசக்ஷனில் ஆல்வேஸ் we give at least 1.5 to 2 centimeter of fat beneath the skin and we leave it as such because it has a lot of protective factors. Okay. Completely when we rip the skin, the fat between the skin and the muscle என்ன ஆயிரும்னா it look very uneven or it might look very unnatural. Okay. So we should leave some fat behind to have very natural contouring. நான் இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னா ஒரு சில பேர்லாம் வந்து லைக் பாடி பில்டிங் காம்படிஷனுக்கெல்லாம் ரெடி ஆவாங்க. லைக் தே வில் ஹிட் லைக் சிங்கிள் டிஜிட் ஃபேட்டுக்கு வந்துடுவாங்க, பட் அந்த கிரெயினினஸ் வராது. அப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த தாட் இருக்கும் லிப்போசக்ஷன் பண்ணிடலாமா அப்படின்னு. ஸோ விச் மீன்ஸ் அது வந்து இஸ் நாட் அ ப்ரொசீஜர் டு பி டன். ஓகே. இப்போது இந்த லிப்போசக்ஷனில் நீங்கள் ஃபேட் எல்லாம் வெளில எடுத்துடுறீங்க. இந்த வெளில எடுத்த ஃபேட் எல்லாமே வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவீங்களா ஆர் அதை வந்து வேறு ஏதாவது இடத்துல யூஸ் பண்ணுவீங்களா? we do use ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமன் இஸ் கமிங் ஃபார் அ லைப்போசக்ஷன் வச்சுக்கோங்க. அந்த ஃபேட் ஜென்ரல் நாங்கள் எடுத்துகிட்டு we discard it off. பட் இன் சம் கேசஸ்
during the preoperative consultancy we give that option. We use the fat as a fat fill procedure to the breast enhancement. இப்போ for example breast அவங்களுக்கு கொஞ்சம் deflate ஆயிருக்கு, weight lossனால கொஞ்சம் it is out of shape. Now what we do, the fat which is taken from the body is processed, broken down into nano fat ன்னு சொல்லுவோம். அதை we inject into the breast tissue or wherever required. For some people they want for the butt enhancement, சிலருக்கு வந்து ஃபேஸில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நீட் பேஸ் தான். ஓகே ஓகே. ஸோ இந்த ஃபேட் அப்படின்றது டோட்டலாக டிஸ்கார்டும் ஆகாது, பட் இட் குட் பி யூஸ்ட். யா, வி கேன் யூஸ் இட் ஆர் வி கேன் கம்ப்ளீட் டிஸ்கார்ட் ஆல்சோ. இப்போ அவங்க கேட்கலன்னா வி டிஸ்கார்ட் இட் ஆஃப். ஓகே ஓகே. ஸோ இந்த ஃபில்லர்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ரிடாமினண்ட்டாக தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் ஃபில்லர்ஸ் தட் கேன் பி டன். இப்போ பிரெஸ்ட்டுக்கு வந்து ஃபேட் அப்படின்றத தவிர சிலிக்கான் இம்ப்ளான்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சரி, அந்த சிலிக்கான் இம்ப்ளான்ஸ் வந்து இட்ஸ் சிந்தட்டிக் மெட்டீரியல் இல்லையா? ஸோ இட் கம்ஸ் இன் அ டிஃபைன்டு வால்யூம். ஒரு 100cc, 250cc, 300cc, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸில் அது வரும். அது ஈச் பர்சனோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், பிரெஸ்ட்டோட அனாட்டமிலாம் பொறுத்து வி சஜஸ்ட் விச் வில் சூட் தம். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி they take an implant. That is a synthetic material which is placed inside. Implant which is placed inside beneath the breast tissue. Okay. And it's very safe. அதுவும் பண்ணலாம். பட் அதில் there is a remote possibility of a medical issue developing later. That will explain it to the patients when they come for a consult. If they are okay with it, we go with it. ஓகே. இப்போது see when you say implants, அது வந்து டோட்டலாக வந்து அவங்க பிரெஸ்ட்டுக்கு வந்து ஷேப் கொடுக்க போகுது. லெட்ஸ் சே ஒரு 19-20 வயசில் ஒரு பொண்ணு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஷி கோஸ் இன் டு அ மேரேஜ், ஒரு பேபி வருது. அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங்கை இதை அஃபெக்ட் பண்ணுமா? பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஜென்ரலாக இட் டசன்ட் கெட் அஃபெக்டட் பை தி இம்ப்ளான்ட் as such. பிகாஸ் ஏன்னா இம்ப்ளான்ட் வந்து இட் இஸ் வெரி we are very particular that it's placed beneath the breast gland. If a person has a well developed breast gland, implant போடுறதுனால மட்டும் their breastfeeding doesn't get affected. So அவங்களோட milk production capacity is no way related to placing an implant below the breast. So they can normally feed the baby even after undergoing an implant. ஓகே. ஸோ இப்போது பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் அப்படின்றது காமன். இதை தவிர வேறு என்ன இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க டாக்டர்? See, people have come for nose-க்கு. ஓகே. காஃப் இம்ப்ளான்ட்ஸ். ஓகே. காஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி பில்டர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அது அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, லோவர் பாடியில் காஃப் மசில் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த மாதிரி டைமில் காஃபில் இம்ப்ளான்ட்ஸ்க்கு வருவாங்க. ஓகே. We have done on few people, but not everyone is happy with the way it is coming up actually. Okay. So we use fat as a component, but bodybuilders they will have very less source of fat. So we might have to go for an implant only with no options. ஓகே. பட் ஆனால் இந்த இம்ப்ளான்ட்ஸ் பண்ணும்போது ரெகுலர் மசில் மாதிரி மூவ்மெண்ட் தெரியாது இல்லையா? ரெகுலர் மசிலோட மூவ்மெண்ட் வில் பி மாஸ்க் பை திஸ் இம்ப்ளான்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போது லெட்ஸ் சே இந்த இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லைக் கெட் ஆன் டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி விச் இஸ் லைக் I think the bodybuilders should definitely think about it. And அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஏர்லியர் ஸ்டேஜஸில் வந்து தேர் யூஸ் டு பி சம்திங் கால்ட் அ சிந்தால். இது வந்து இட் வாஸ் அன் ஆயில் வித் செல் இரிட்டன்ட். இதை வந்து எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவாங்கன்னா, இதை வந்து நீங்கள் 21 days யூஸ் பண்ணுங்கள், உங்கள் பைசப்ஸ் 1 inch வளர்ந்துடும், இவ்வளோ டேஸ் யூஸ் பண்ணுங்கள் 2 inch வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்நெட் ஃபுல்லாக கொட்டி கிடக்கும். பட் இது வந்து எந்த லெவலில் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து ரொம்ப சென்சிபிளாக எதை போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு தெர் ஆர் பீப்புள் யூஸிங் இட். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சைஸோட கிரேஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மசில் அன்நேச்சுரலாக தெரிய ஆரம்பிச்சிது. இன்ஃபேக்ட் நீங்கள் இம்ப்ளான்ட்டை பற்றி பேசும்போது நான் சொன்ன மசில் மூவ் ஆகிற மாதிரி தெரியாது. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பைசப்ஸ் போஸ் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, த பைசப் ஷுட் காயில் டவுன் அண்ட் ரோல் இன் டு ஒன் பண்டில். அப்போது தான் வந்து அதோட பியூட்டி. அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே லம்பாக தெரிய ஆரம்பித்தோடனே இதுக்கு நெகட்டிவ் ஸ்கோரிங்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நவ் இந்த சிந்தால் அப்படின்றதோட யூசேஜ் வந்து சப்சிக்வெண்ட்டாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. பட் இன்னைக்கு வாட் ஐ சி இன் த பாடி பில்டர்ஸ் இஸ் தே ஆர் யூஸிங் டெம்பரரி ஃபில்லர்ஸ் கால்ட் அஸ் ஹைலோரானிக் ஆசிட். ஓகே. இந்த ஹைலோரானிக் ஆசிட் வந்து எந்த அளவுக்கு இப்போ ப்ரிவேலண்ட்னா, ஒரு சில பேரோட பாடி, அதாவது ஒரு காம்படிஷனில் ஒரு ப்ரீஜட்ஜிங், ஸோ மார்னிங் ப்ரீஜட்ஜிங் நடக்குது, ஈவினிங் ஃபைனல்ஸ் நடக்குது. ஒரு பையன் வந்து நாட் இன் டாப் 5 பட் டாப் 10 இருக்கான், நோவேர் க்ளோஸ் டு ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து மென்ஸ் ஃபிசிக் காம்படிஷன் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஜட்ஜிங் க்ரைட்டீரியா வந்து வெயிஸ்ட் டு ஷோல்டர் ரேஷியோ தான் ஃபஸ்ட்டு ஜட்ஜிங் க்ரைட்டீரியா ஸ்கோரிங்க்கு. ஸோ ஈவினிங் ஷோவில் வந்து பார்க்குறான் 2 ஷோல்டரை நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குது அந்த பையனுக்கு. ஸோ அவ்வளோ ஃபில் பண்ணிவிட்டு வந்தான். ஸோ
அவன் வந்து 6th or 7th பிளேஸ் பண்ண வேண்டியவனு வி பிளேஸ்ட் him 10th. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அன்நேச்சுரல் ஃபில்லிங் அப்படின்றது ஹஸ் பிகம் வெரி காமன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கும்போது என்கிட்டயே ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்தாங்க. ஸ்டெராய்ட்ஸ் இஸ் காமன். ஓகே, ஒரு அடல்ட்டோட டெசிஷன் அவங்க எடுக்கிறாங்க பாடி பில்டிங் ஸ்போர்ட்டில், இட் இஸ் ஓப்பன். ஆனால் என்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட்டு எப்படி வந்தார் அப்படின்னா, என்னோடய கோச் வந்து இதை வந்து டெய்லி போட்டு ஒர்க் அவுட் பண்ண சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து பைசப்ஸில் ஒர்க் அவுட் பண்ண போகிறாரு அப்படின்னா, லெஃப்ட் பைசப்ஸோட 2 ஹெட்டில் ஒரு எம்எல், ரைட் பைசப்ஸோட 2 ஹெட்டில் ஒரு எம்எல்னுட்டு 4 எம்எல் பைசப்ஸ்க்கு மட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் ஆர்ம்ஸ் டுகெதர் அப்படின்னா, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி 4 + 3 ஆன் ஈச் ட்ரைசப்ஸ் அப்படின்னுட்டு இவ்வளோ இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே அவரோட ஃபிசிக் அப்படின்றது பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பிகாஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அவருக்கு மசில் க்ரோத்துன்றது ஆகலை, அண்ட் அவரோட ஃபேஷியா டேமேஜ் ஆகி அங்கங்கே லம்பாக தெரிஞ்சிச்சு. தட் வாஸ் ஒன். அண்ட் செகண்ட் திங், நான் அவனை பார்த்து கேட்ட கேள்வி அந்த பையனை, எப்படா உயிரோடு இருக்க? பிகாஸ் ஒரு ஒன் ராங் இன்ஜெக்ஷன் கேன் கில் யூ, காஸ்ட் யுவர் லைஃப். ஏன்னா நான் வந்து வென் ஐ வாஸ் இன்ஜெக்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பாடி பில்டிங், த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்றது was like, even I was self-injecting, okay, no சொல்கிறதுனால I'm not gonna lose anything, but reality இதுதான். glute muscle one part has no nerve endings visibly, so அந்த இடம் is the safest அப்படின்னு ventrogluteal shotsன்றது தான் வந்து we used to do. அதுக்கே பயந்து தான் பண்ணுவோம். அது எப்படிடா ஒரு நாளைக்கு 10 ml 12 ml அவ்வளோ ஈஸியாக குத்திக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். இதை தாண்டி இதை வந்து எஜுகேட் பண்ணலாம் அப்படின்னும் போது, த ஒன்லி மீடியம் ஐ கெட் அப்படின்றது இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ லைக் சே, நீங்கள் வந்து ஃபேஸில் ஃபில்லர்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்லிஃப்ட் ஆர் வாட் எவர் போட்டாக்ஸ் அப்படின்லாம். ஓகே. ஸோ ஐ ஹேட் ரெட் லைக் ஹைட்ரோரோனிக் ஆசிடும் வந்து ஒரு ஃபில்லராக யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸில். ஸோ எவ்வளோ கொடுப்பீங்க? நான் சொல்கிற பையன் வந்து ஐ டெல் யூ த குவான்டிட்டி. அதுக்குள்ளே வந்து என்ன ஹைலோரானிக் ஆசிட் தான் இருந்துச்சா அப்படின்னு கடவுளுக்கு தெரியும், அந்த பாட்டிலில் செஞ்சவனுக்கு தெரியும். But for a cost of 5,000 or 6,000 rupees, he was getting a bottle of 30 ml. இவன் வந்து லாஸ்ட் 1 month ப்ரிப்பரேஷன் டு த ஷோ கிட்டத்தட்ட 20 பாட்டில் யூஸ் பண்ணியிருந்தான் அவன் பாடியில். ஸோ ஒரு ஹைலோரானிக் ஆசிட் அப்படின்றது உங்களோட ப்ராக்டிஸில் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி டோசேஜ்? ஃபேஸ்க்கு வந்து இட் கம்ஸ் இன் அ ப்ரீஃபில்ட் சிரிஞ்சு தான் முரளி. இட் கம்ஸ் வித் 1 ml ப்ரீஃபில்ட் சிரிஞ்சில் வரும். பை அண்ட் லார்ஜ் மேக்ஸிமம் 3 to 8 ml யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஃபார் ஃபுல் என்டையர் ஃபேஸ் லிஃப்ட் வேணும்னா கூட. பட் வி கீப் இட் ஆஸ் சட்டில் as possible, லைக் 2 to 3 ml பெர் சிட்டிங் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுவும் வந்து ஃப்ரம் அ ஸ்டாண்டர்ட் சோர்ஸ், குட் கம்பெனி ப்ராடக்ட். வி ஹேவ் டு இன்ஜெக்ட் இன் அ வெரி ரைட் பிளேன், பிகாஸ் இட் கேன், இஃப் இட் என்டர்ஸ் த ஆர்ட்ரி, தட்ஸ் இட். ஃபேஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். த ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி பீப்புள் ஹவ் லாஸ்ட் தர் விஷன் ஆல்சோ, சம் பீப்புள். eyesight. ஏன்னா it enters into the artery, it can block the vessel which is supplying the eyesight. So you have to be very careful. It is not a joke. People think that fillers anachuma sadharama inject பண்ணிட்டு போறலாம் நினைப்பாங்க. அப்படி இல்லை. You have to be injecting with the right anatomical landmarksல கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் 2 to 3 ml தான் பெர் செட்டிங் யூஸ் பண்ணுவோம், நாட் மோர் தென் தட். ஓகே. நான் பேசின கேஸில் வந்து ஒரு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி காலைல சாயந்தரம் 2 வாட்டி ஒர்க் அவுட் பண்ணா வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 30 இன்ஜெக்ஷன் போட்டிருப்பார், அவர் உடம்புல போட்டிருப்பாரு. இட்ஸ் வெரி அன்சேஃப். ஓகே. ஸோ இப்போது இந்த ஃபில்லர்ஸை பற்றி பேசும்போது நம்ம இம்ப்ளான்ட்ஸை பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி. ஓகேவா? அதாவது பாடி பில்டிங் அப்படின்றது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எப்படின்னா, இந்த முக்கால்வாசி பேர் வந்து பார்த்த உடனே தெரியும் இவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஹெவிலி ஜூஸ்ட் அப்படின்னு. ஆனால் நான் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிப்போக்ரட்டிக்கல் சொசைட்டியாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து மெயினாக மாற்றினது வந்து தெர் வாஸ் அ கை கால்ட் அஸ் ரிச் பியானா. ஈவன் ராஜீவ் எல்லாம் ஓட நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு பீரியடில் எப்பவும் வந்து இந்த ரிச் பியானா பேர் இல்லாமல் டாப்பிக்கே ஓடாது. நீங்கள் பாடி பில்டரே இல்லை, நீங்கள் அன்றைக்கி தான் வந்திருக்கீங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்னா கூட இந்த ரிச் பியானா கதை ஓடி இருக்கும். ஸோ இந்த ரிச் பியானா சேஞ்ச் த டெமோகிராஃபி ஆஃப் வாட் பாடி பில்டர்ஸ் ஸ்போக். ஹி வாஸ் ஓப்பன் அபவுட் ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். பட் அவர் வந்து அவரோட mid-40s சடனாக சாகிறார். ஓகே. ஸோ செத்தப்போ வந்து லைக் ஃபைனலாக வந்து அவரோட ஒய்ஃப் வந்து அவரோட ஒரு ஃபைனல் மொமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் யாருன்னே தெரியாமல் அப்படி ஆடிட்டுருக்கிற மாதிரி. ஸோ இட் வாஸ் ப்ரொஜெக்டட் ஆஸ் இஃப் ஹி வாஸ் ஓவர் டோஸ்ட் ஆன் நார்கோட்டிக்ஸ் மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே.
கொஞ்சம் நாள் அவர் செத்ததுக்கு அப்புறமா சம் ஆஃப் த பாடி பில்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் சிட் ஆன் அ பாட்காஸ்ட் ஃபாரம் அண்ட் தேவர் டிஸ்கஸிங். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஷாக்கிங் ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து அதை பற்றி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ரிச் பியானாவுக்கு வந்து நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து தே லேக் த ஃபிசிக்கல் பார்ட்ஸ் அப்படின்றதுனால அவங்களே ரீக்ரியேட் பண்ணிப்பாங்க. ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை யாரோ இல்லாமல் they were injecting silicone into their body to create their breast, அப்புறம் அவங்களோட பட்டெல்லாம் வந்து they were doing by themselves. ஸோ இவங்கள்ட்ட போயிட்டு மக்களே, இது வந்து நான் வந்து இது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்னு சொல்ல மாட்டேன், ஆன் த இன்டர்நெட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை நான் திரும்ப சொல்கிறேன், பிகாஸ் இட் இஸ் அ கன்சர்னிங் மேட்டர் அண்ட் இட் இஸ் எஜுகேட்டிவ் ஆல்சோ. ஸோ இவர் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிட்டக்க போயிட்டு இவர் கற்றுக்கிட்டு இருக்கார், எப்படி நம்ம வந்து ஒரு மசில்லையும் வந்து இதை இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டு. ஸோ இவரோடது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு. அவரோட காஃபில் கிட்டத்தட்ட மாட்டூசி அப்படின்னு நம்மலாம் சொல்லுவோம்ல, அதாவது ஒரு 15-20 ml சைஸ் நீடில் ஒன்று இது சிரஞ்சு வச்சுட்டு வாஸ் இன்ஜெக்டிங் இன் இஸ் காஃப் ஆன் இஸ் ஓன் செல்ஃப். இதில் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஹி வாஸ் நோன் ஃபார் ஹியூஜ் ஆர்ம்ஸ். அதாவது எப்படின்னா, ரிச் பியானா அப்படின்னா ஹியூஜ் ஆர்ம்ஸ், டாட்டூஸ், அதாவது அந்த மசிலோட கான்டோரை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இவர் டாட்டூ வரைஞ்சிருப்பார். அண்ட் இவரோட கை வந்து இட் வில் பி லைக் 25 inches. ஏன்னா ஒரு மனுஷனோட தொடையை தூக்கி அங்கே செட் பண்ணாங்கன்ற ரேஞ்சுக்கு இட் வில் பி லைக் தட். அவரோட செஸ்ட்டு, ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி ஹியூஜ். அண்ட் அதுக்கு மேலே அந்த டேட்டூஸ் வந்து எந்த மாதிரி போட்டிருப்பாருன்னா, அந்த டேட்டூஸோட எண்டிங் வந்து ஒரு அப்டமன் இன்சர்ஷன்லேயும் வந்து எண்ட் ஆகிற மாதிரி. அப்புறம் இந்த ஷோல்டரோட கரெக்டாக அந்த ஷோல்டரோட ஷேப்பில் ஷோல்டர் மேலே டேட்டூ, பைசப்ஸ் மேலே டேட்டூன்னுட்டு இட் வாஸ் லைக் அன் ஐகானிக் ஃபிகர். இவர் செத்ததுக்கு காரணம் வந்து ட்ரக் ஓவர் டோஸு, யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் பிகாஸ் ஆஃப் ஸ்டெராய்டு அப்யூஸ் அப்படின்னு எல்லாம் நிறையா விஷயம் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் சொன்னது வாஸ் வெரி 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 ஷாக்கிங். இவர் என்ன சொன்னார்னா, ஹி வாஸ் இன்ஜெக்டிங் சம்திங் லைக் சிலிகான் இன் டு த மசில். அண்ட் இந்த சிலிகான் வந்து அவரோட ஆஃப்டர் அ பாயிண்ட் அவரோட ஃபேஷியாலாம் கொஞ்சம் ரப்சர் ஆகிட்டு இட் ஸ்டார்டட் மிக்சிங் இன் இஸ் பிளட். அதனால தான் இவர் செத்தார் அப்படின்றது. ஸோ என்ன அதாவது த மெயின் ரீசன் வை ஐ ப்ராட் திஸ் அப் இஸ் ஒன், இந்த இம்ப்ளான்ட்ஸுக்கு போகிறவங்க பிகாஸ் ஃப்ரம் அவர் டிஸ்கஷன் இட் இஸ் சிலிகான் அப்படின்றதுனால அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் இருக்கா. அண்ட் ரெண்டாவது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் இட் அக்ராஸ். இதை பார்க்குற ஒரு சில நிறையா பேர் வந்து ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் இன்ஜெக்டிங், அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எஜுகேட் தெம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட், இப்போ இம்ப்ளான்ட்ஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அது ரப்சர் ஆனால் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? வெரி அன்யூஷுவல் முரளி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் வந்து இந்த வாட் சிலிகான் வி யூஸ் இஸ் என்கேஸ்ட் இன் அ வெரி டஃப் ஷெல். ஸோ விச் கேன் ரெசிஸ்ட் டே டு டே ட்ராமாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே விழுறாங்க, பிளண்ட் இன்ஜுரிஸ், இதெல்லாம் வந்து இட் வில் ரெசிஸ்ட். அதில் பெருசாக ரப்சர் ஆகாது அன்லஸ் இஸ் இம்பேக்ட் இஸ் வெரி பவர்ஃபுல் ஆர் இட் இஸ் அ ஸ்டாப் இன்ஜுரி. அப்படின்னா மட்டும்தான் தி சிலிகான் இம்ப்ளான்ட் வில் ரப்சர் அண்ட் சிலிகான் கேன் கம் அவுட். ஓகே, அப்படியே வந்தாலும் இட் ஸ்டேஸ் தேர் அரவுண்ட் தட் பிளேஸ் அண்ட் வில் நோ த இம்ப்ளான்ட் டீஃப்ளேட் ஆச்சுன்னா இமீடியட்டாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வில் டூ அன் அல்ட்ராசவுண்ட் ஆர் இமேஜிங் அண்ட் சி வெதர் த இம்ப்ளான்ட் டெக்ஸ்சர், இம்ப்ளான்டோட ஷெல் எப்படி இருக்குது, பிரேக் ஆகிருக்கு, சிலிகான் வெளில இருக்குன்னா தென் வி ஹேவ் டு ரிமூவ் இட் ஆஃப் அண்ட் ரீப்ளேஸ் வித் த ஃப்ரெஷ் ஒன். ஓகே, ஸோ இதுதான் தட். அதர்வைஸ் இட் டசன்ட் இட்ஸ் நாட் இன்ஜெக்டட். இது போய் பிளட் வெசல் எல்லாம் என்டர் ஆகாது. ஓகே, இட்ஸ் இம்ப்ளான்ட் இஸ் பிளேஸ்ட் உள்ள, அவ்வளோதான், வித் சிலிகான் இன்சைட் தட் ப்ரொடெக்டிவ் லேயர். சரி. ஸோ வெரி ரேர்லி வி ஃபைண்ட் தோஸ் திங்ஸ். அந்த மாதிரி பிரச்சனை வர்றது ரொம்ப ரேர் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த ஃபில்லர்ஸை பற்றி பேசும்போது தெர் இஸ் ஒன் மோர் திங் தட் ஐ வாண்ட் டு பிரிங் இட் அப், பாடி டிஸ்மார்ஃபியா. ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம் மென் இன் பிரேசில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபன்னியாக வந்து இன்டர்நெட் ஃபாரம்லலாம் கலாய்ப்பாங்க, க்ரூட் ஆயிலை தூக்கி கையில் குத்திக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ பார்த்தா அது ஒரு மசில் மாதிரியே தெரியாது. இட் வில் லுக் லைக் ஒரு டியூமர் பெருசாக வளர்ந்த மாதிரி ஒரு பைசப்ஸ் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும். அண்ட் தீஸ் கைஸ் ஃபைண்ட் இட் மை பைசப்ஸ், ஐ ஹாவ் த லார்ஜஸ்ட் பைசப்ஸ் அப்படின்லாம் அவங்களே யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க. அதை பார்த்தா நமக்கு வந்து இட் வில் பி வெரி ரிப்பல்சிவ். அதே மாதிரி ஒரு சில விமன் அவங்க பட் அண்ட் பிரெஸ்ட்டோட அந்த சைஸை பார்க்கும்போது நமக்கு வந்து ஆர் தே ஹியூமன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தே வுட் ஹவ் டன் ஃபில். அந்த மாதிரி இப்போ பிகாஸ் யூ ஆர் பிளாஸ்டிக் சர்ஜன், யூ ஆர் டூயிங் இம்ப்ளான்ட்ஸ்னும் போது அந்த மாதிரி கேசஸ்லாம் உங்கள்கிட்ட வந்திருக்காங்களா? அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஆஸ் யூ செட், நோ, சம் பீப்புள் தே ஃபீல் அது இட்ஸ் அட்ராக்டிவ் நினச்சிக்கிறாங்க. பட் எனக்கு ஐ ஹாவ் வே ஆஃப் செலக்டிங் மை ஓன் பேஷன்ஸ். ஸோ ஐ டோன்ட் ஆப்ரேட் ஆன்
everyone who comes to me and asks for a surgery. First I judge in the sense I assess them. அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் கரெக்டாக சூட் ஆகும், என்ன சைஸ் ஆஃப் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும்ட்டு ஐ சஜஸ்ட் தம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10-15 cc or 20 cc இஸ் நாட் அன் இஷ்யூ. பேஷண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாங்கன்னா கொடுக்கலாம், ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். பட் இஃப் தே ஆஸ்க் வெரி அன்திங்கபிள் சைஸ், எனக்கு 500 cc 650 cc அப்படி வேணும்னாங்கன்னா ஐ ட்ரை டு அவாய்ட் தம். ஏன்னா காஸ்மெட்டிக்கில் இட் இஸ் நத்திங் இஸ் லைக் இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஐ டூ ஹாவ் அ ரைட் டு ரெஃப்யூஸ் சர்ஜரி ஆன் மை பேஷண்ட்ஸ். ஸோ ரெஃப்யூசிங் இஸ் டிஃப்ரெண்ட், doing a wrong thing is different. So I know this patient is not going to benefit from this procedure. I tell them on face saying that in the procedure நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன். Okay, it's left to them. அதுக்கப்புறம் they can choose some other surgeon or they can do whatever. That is not in my control. But I feel as a professional I should only guide them properly and tell what is right to them. ரெண்டாவது, if people are asking too many procedures or too bigger corrections, I send them to a proper psychologist for thorough evaluation, get those things sorted out. Most of the times adile they might get sorted completely. They may not come for a procedure at all. illa adha purinjittu varavungalukku we do the surgery. Okay, but adaleyum we should do within the norms tha. So neenga solradhu internet la naanu paathiruken, some people look really out of shape by doing the procedures. தெரியல அவங்க மைண்ட் என்னன்னு தெரியலையே. ஸோ வி கான்ட் ஜஸ்ட் ஜட்ஜ் தம் பிகாஸ் தே ஃபீல் வெரி இன்செக்யூர் ஆர் தே வுட் ஹவ் பீன் புஷ் டு பிலீவ் தட் திஸ் இஸ் வாட் இஸ் பியூட்டி. இன்னைக்கு அது நடக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம சொசைட்டிலேயே இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் தான் அழகு, இதுதான் உனக்கு திஸ் இஸ் வாட் இஸ் அட்ராக்டிவ் அண்ட் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு நோஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் பீப்புள் ஷுட் பி வெரி கிளியர், தெர் இஸ் லைஃப் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் வாட் யூ திங்க். Exactly. So you have to be alive to enjoy this life. So whatever transformation you are looking for, be very clear whether it is safe, whether you need it first. If you need it, then get to a right expert and enjoy a very safe transformation. Don't rush through procedures, don't overdo things. There is something beyond this cosmetic field. Yeah, true. அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கே அந்த வாழ்க்கைக்கே ஒலைய வச்சுட்டு ஒன்று பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நம்ம ஊரில் அந்த ட்ரெண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். பிரேசில் இஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், நம்ம கல்ச்சர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் ஹியர் டூ பீப்புள் ஆர் லிட்டில் மோர் இன்க்ளைன்ட். என்னன்னு கேட்பாங்க, பட் பண்ணிக்கிறது வந்து சென்னை இஸ் அ வெரி கன்சர்வேட்டிவ் க்ரோ. சென்னை அட்லீஸ்ட் யூடியூப் இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்க தேர் வில் பி ஆல் ஓவர் த வேர்ல்ட். பட் ஆஸ் வி ஆர் டாக்கிங் ஃப்ரம் அ சிட்டி விச் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் கன்சர்வேட்டிவ் கல்ச்சர், ஐ திங்க் பீப்புள் ஆர் சேஃப் நினைக்கிறேன். ஓகே, ஈவன் சர்ஜன்ஸாக இருக்கட்டும், பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், சீக் பண்ணுறவங்க கூட தேர் கொஞ்சம் தே திங்க் ட்வைஸ் அண்ட் கெட் இட். ஓகே, நம்ம அடுத்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் சசிகுமாருக்கு இன்னும் ஒரு சைடு இருக்குது. அந்த சைடில் நம்ம நிறையா காசிப் பேசுவோம்லாம் யோசிக்காதீங்க. ஸோ யூ ஆர் அ மோட்டார் என்தூசியஸ்ட். அதாவது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் உங்களை வந்து மீட் பண்ணப்போ யூ ஹேட் அ ஓல்ட் ரெஸ்டோர்டு ஜீப். அதுக்கப்புறமா நம்ம வந்து வி வேர் பார்ட் ஆஃப் ஒரு சோஷியல் காஸ் குரூப். அந்த சென்னை ஃப்ளட்ஸ் வந்தப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து வி வேர் சப்போர்ட்டிங் அ லாட் ஆஃப் பீப்புள். அப்போது ஒரு மீட்டிங் அப்போது ஐ எம் ஆல்வேஸ் எமோஷ்னல் அபவுட் மை டேட். எங்கள் அப்பா வந்து பைக்குன்னு பேசுனது வந்து ஜாவா அப்படின்ற ஒரே ஒரு பைக். யூ கேம் இன் தட் பைக். ஸோ அன்றைக்கி நைட் உங்கள்கிட்ட உடனே கேட்டு ஒரு ரவுண்டெல்லாம் ஓட்டினேன். கரெக்ட். ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் அ மோட்டர் பர்சன். அண்ட் உங்களோட ஆஃப் டைம் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஆஃப் எடுத்துகிட்டு உங்கள் ப்ராக்டிஸ்லேருந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு கார்னருக்கு பைக்கில் போயிட்டு வருவீங்க. டெல் அஸ் அபவுட் தட் சைட் ஆஃப் டாக்டர் சசிகுமார். எந்த பசங்களுக்கு பைக் பிடிக்காது? எவ்ரி பாய் லவ்ஸ் டு பி ஓனிங் அ குட் பைக்கில். காலேஜ் டேலேருந்தே இந்த கிரேஸ் தான். எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து கிரேஸ் தான். காலேஜ் டேஸ்லேருந்து ஐ ஹேட் RX 135 விச் ஐ ஸ்டில் ஹேவ் இட். ஸோ அது வந்து இட் வாஸ் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றது தான் என் வேலை. தட் இஸ் கம்யூட்டிங். அதெல்லாம் அப்புறம் போச்சு. காலேஜ் முடித்தோம். தென் வி மூவ் அப் டு கார்ஸ். அதுக்கப்புறம் தென் வி ஜஸ்ட் ஒர்க்குன்னு போயிட்டே இருந்தோம். பட் 2013 when I lost my dad, that's when as a medico you know இல்லை, ஒரு everyone goes through ஒரு ஃபேமிலி மெம்பரை இழக்கும்போது everyone goes into depression.
பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு கம் அவுட். ஸோ யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வீட்டில் போய் எனக்கு இப்படி இருக்குது இப்படி சொன்னால் தே ஒன்ட் என்னடா டாக்டர் இப்படி பேசுகிறேன் இப்படி தான் நினைப்பாங்க. தட் இஸ் ஆர் ஃபேமிலிஸ் எல்லாருமே. ஸோ ஐ நோ தட் ஐ எம் நாட் நார்மல், பட் ஐ ஹவ் டு கம் அவுட் ஆஃப் இட். அப்போ தான் திஸ் பைக் caught into me very seriously. I met few people who are from IT crowds, a different sector of life. They were in a biking group, the vintage Java and SD group la. So avangaloda we went for a bike trip for close Elagiri inga irundha pakkathula. So it gave me some new meaning to life mari irundhathu. It comes out eppdina, see, when you go on a bike trip, two things happen: either you come back or you don't come back. When however good you are in a bike, however big rider you are, ரெண்டு விஷயம் தான் நடக்கும். எவ்வளோ டீசெண்டாக ஓட்டினாலும் ரேஷாக ஓட்டுறோம் எவனா இருந்தாலும் போனால் ஒன்று வீடு திரும்புகிறா இல்லை. பட் ஒன்ஸ் யூ கம் பேக் இட்ஸ் லைக் ரீபர்த். ஸோ ரீபர்த்துங்கிறது வந்து இட்ஸ் டசன்ட் கம்யூட்டிங்கில் மட்டும் இல்லை. வென் யூ ட்ராவல் யூ மீட் பீப்புள், யூ கோ ஆன் அ குட் ரைட், யூ மீட் லாட் ஆஃப் பீப்புள், என்ஜாய் த பிளேஸ், யூ கம் பேக் வெரி சேஃப்லின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் அ ரீபர்த் அண்ட் தட் ரீபர்த் ஹேஸ் மீனிங் டு இட். there's a purpose அப்படிங்கிறத ஐ ரியலைஸ்ட். தட்ஸ் when I took it very seriously. அதுக்கப்புறம் ஐ upscale my bike. ஏன்னா ஜாவா வந்து விண்டேஜ் பைக்குங்கும் போது we can't go on very long trips. And அதுக்கப்புறம் I moved to a better bike. So we went to Orissa. Now recently we went to Gujarat and came run off Kutch போயிட்டு வந்தோம். So it gives a different meaning to life. நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் என்ன டாக்டர் பைக்கை தூக்கி சுற்றிட்டு இருக்கான். சி, எல்லாத்துக்கும் ஒரு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை குறை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க தான் செய்வாங்க. பட் என்னோட கான்செப்ட் எப்பயுமே டூ வாட் யூ லவ் த மோஸ்ட். தட் மேக்ஸ் யூ மோர் ஹாப்பி. தட் மேக்ஸ் பீப்புள் அரவுண்ட் யூ மோர் ஹாப்பி. ஸோ வென் யூ ஆர் நாட் ஹாப்பி, யூ கான்ட் மேக் அதர் பர்சன் ஹாப்பி. ஸோ தட் இஸ் வென் மை ஃபேமிலி ஆல்சோ ரியலைஸ். இட் டுக் தெம் 2-3 ரைட்ஸ், பைக் ரைட்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது, ஓகே இவன் கொஞ்சம் பெட்டர் பர்சனாக வரான். ஸோ இப்போலாம் கேட்பாங்க நெக்ஸ்ட் ரைட் உனக்கு எப்போ அப்படின்னு கேட்பாங்க. மேபி தே ஆர் அட் பீஸ் வித்வுட் மீ ஆர் ஐ கம் பேக் மோர் பீஸ்ஃபுல். பட் எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் ஹவ் ஐ காட் சீரியஸ் அபவுட் பைக்கிங். அண்ட் ஐ ஆல்சோ லவ் த விண்டேஜ் ஸ்டஃப். இப்போது இன்றைக்கி இருக்கிற பைக்ஸ் ஆர் ஒன்லி பிளாஸ்டிக். ட்ரூ. அண்ட் தே டோன்ட் ஹாவ் மச் வேல்யூ அண்ட் தே டோன்ட் மேக் அ சவுண்ட். ஸோ த சர்டன் திங்ஸ் ஹாவ் டு ஹாவ் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ். நாயினா குலைக்கணும், பைக்னா சத்தம் போடணும். சும்மா உஸ்ன்னு போகிறது வந்து தட்ஸ் நாட் அ பைக். ட்ரூ. ஸோ ஐ ஃபீல் தேர் ஷுட் பி நாய்ஸ் கிரியேட்டட் இன் அ வெரி ப்ளசன்ட் வே. இட்ஸ் நாட் டேமேஜ் அதர் பர்சன்ஸ் இயர், பட் இட் ஷுட் பி லைக் மியூசிக் டு யுவர் இயர்ஸ். தட் பீட் இருக்கணும். இப்போ ஈச் பைக் ஹேட் அ வேல்யூ இல்லை. அன்றைக்கி ஒரு ஜாவானா ஒரு பீட் இருக்கும், புல்லட்னா ஒரு பீட் இருக்கும். இன்றைக்கி எவ்ரி பைக் சவுண்ட்ஸ் த சேம். ஸோ அதே தான் இன்றைக்கி காஸ்மெட்டிக்லி நடக்குதுன்னு எனக்கு பயம். ஸோ எவ்ரி ஒன் இஸ் யூனிக். So stay as unique as you are, stay as beautiful as you are, have your own character. அதை விட்டுட்டு எல்லாரும் மாதிரியும் அவங்க பண்ணுறாங்க நான் பண்ணுறேன் அவங்கள மாதிரியே நான் இருக்கணுங்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்டுன்னு தோணுது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டுக் பைக்கிங். ஓகே. ஸோ நீங்கள் காட் மீ பேக் டு லைஃப். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து 3 பைக் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பைக் இருக்குது? ஐ ஹாவ் 3 bikes and 1 scooter. ஸ்கூட்டர் வந்து அப்பாது, தட் வி ரெஸ்டோர்ட் ரீசென்ட்லி. ஓகே. அதுவும் ஒரு ஸ்டோரி ஆக்சுவலாக. அது எப்படின்னா, ஒரு அப்பா யூஸ் பண்ண ஸ்கூட்டர் நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே இருந்து, ஒரு சடனாக ஒரு மெக்கானிக் வந்து சார் இந்த ஸ்கூட்டர்லாம் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஒரு 2000 rupees கொடுத்துருங்கண்ணா. இட் வாஸ் 80 மாடல், 85, 89 ஐ திங்க் 87. ஸோ நான் 2000க்கு அது ஒரு ஸ்க்ராப், ஒரு மெட்டல் ஸ்க்ராப் கூட அவ்வளோ போகும். இது என்னடா இவ்வளோ சீப்பாக கேட்குறான்னு. தென் ஐ வாஸ் லைக் லிட்டில் திங்கிங் அபவுட். தென் த்ரூ மை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஐ காட் அ கனெக்ட் அண்ட் வி ரெஸ்டோர்ட் த பைக் டுடே. பட் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்கூட்டர் பார்க்கும்போதெல்லாம் அப்பா கூட உட்காந்து நம்ம முன்னாடி நின்றுட்டு போனது, ப்ரைஸ்லெஸ் மெமரிஸ், ஸ்கூட்டரை தள்ளி விட்டு அடி வாங்கினது. ஸோ தீஸ் திங்ஸ் வில் ரிமெம்பர் ஃபார் எவர். இப்போ அந்த வண்டி விற்றுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2000 கிடச்சிருக்கும், பட் த ஹோல் மெமரி இஸ் லாஸ்ட். ட்ரூ. ஸோ தட்ஸ் வாட் ஐ டெல் பீப்புள், ஜஸ்ட் டோன்ட் த்ரோ திங்ஸ், ட்ரை டு ரெஸ்டோர் இட். ஸோ வென் யூ ரெஸ்டோர் இட் ஆட்ஸ் வேல்யூ, வென் யூ ரீப்ளேஸ் இட் ஆட்ஸ் டு எக்ஸ்பென்ஸ். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ட்ரூ. எனி திங் இன் லைஃப், அவ்வளோதான். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப், வாட் எவர் இட் இஸ், மெட்டீரியலாக இருக்கட்டும், when you keep restoring it adds more value. True. So ஒரு முக்கியமான லைஃப் லெசன் which I didn't expect to hear, but no, like இதோட கிராவிட்டி புரியும் போது people will understand. See, I have a lot of friends outside my profession because of my bike. True. ஏன்னா அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எங்கே, இப்போ டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் பேஷண்ட்ஸ். இன்றைக்கி எத்தனை பேஷண்ட் பார்த்தேன், என்ன கிளினிக் எப்படி போகுது.
See, I close bike rides போகும்போது 10 days I won't be in the clinic. See, if I'm insecure, ஐயோ நான் போயிட்டு வரதுக்குள்ள பேஷண்ட்ஸ் மற்ற டாக்டர் போயிருக்கோம்னா that is not life. ஆமாம். See, அப்படி பார்த்தா நீங்கள் when will you live your life? Everyone takes a break, everyone goes on a vacation. So when you are good and when people like you, they'll wait for you, they'll come to you. இப்போது இந்த பைக் ரைடு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான விஷயம், ஹெல்மெட் போட்டாலே வந்து ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? பாசிபிள் முரளி, முடியாதுன்னு சொல்ல, ஹெல்மெட் போடுறதுனால முடி கொட்டாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் தேர் வேஸ் டு ப்ரிவெண்ட். இப்போ ஹெல்மெட் போடுறது வந்து நம்ம சேஃப்டிக்கு. நம்ம சூஸ் பண்ணுற ஹெல்மெட் வில் டிசைட் ஹவு சேஃப் இட் இஸ் ஆன் தி ஹேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் பைக், நல்ல பைக்கே வாங்குறீங்க, பட் ஹெல்மெட்டை போயிட்டு ஒரு சும்மா ஒரு 600 ருபீஸ் 1000 ருபீஸ் ரோட் கடையில் வாங்கிட்டு கரெக்டான லைனிங் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அந்த ஹெல்மெட்டை வேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இமேஜின் திஸ் யுவர் ஸ்கேல்ப் அண்ட் யூ ஆர் புட்டிங் யுவர் ஹெல்மெட் ஆன் தி ஹெட். இப்போ என்ன ஆகும், நீங்கள் போகிற ஒவ்வொரு பைக் மூவ்மெண்ட்ஸ் நீங்கள் போகும்போதோ இட் கீப்ஸ் மூவிங், த ஹெல்மெட் டசன்ட் ஃபிக்ஸ் டு யுவர் சீக். ஸோ தட்ஸ் வாட் மோஸ்ட் ஆஃப் த குட் குவாலிட்டி ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே சீக்கை ஒட்டி இருக்கும், இந்த இடத்துல இந்த மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மூமெண்ட் அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் தூரம் தானே போகிறோம், ஒரு 10 கிலோமீட்டர் போகிறோம் அப்படி போட்டு கண்டினியூஸ் ட்ராக்ஷன் அது. ஓகே. அது வந்து ஹேர்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால ஹேர் ஃபால் வரணும். ரெண்டாவது ஸ்வெட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வென்எவர் த ஸ்வெட்டிங் ஆகுதுன்னா ஸ்கேல்பில் இமீடியட்டாக வாஷ் பண்ணிடுங்க. டோன்ட் வெயிட் ஒரு 2 days கழிச்சு தான் எனக்கு ஸ்கேல்ப் வாஷ் ரொட்டீன் இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வெட் கேன் இரிட்டேட் த ஸ்கேல்ப் அண்ட் லீட் டு ஹேர் லாஸ். ஓகே. மூணாவது ரீசன் ஹெல்மெட் போடுறதுனால எப்போ ஹேர் லாஸ் வரும்னா இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ நம்ம யங் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்டோட ஹெல்மெட் எடுத்து போட்டு போவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு ஸ்கேல்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியாது, ஏதாவது ஒரு ஸ்கேல்ப் டிசீஸ் இருக்குன்னா அது வந்து இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதனால ஹேர் லாஸ் வரலாம். ஃபைனலாக அந்த ஹெல்மெட்டோட லைனிங் மெட்டீரியல், அந்த லைனிங் மெட்டீரியலில் ஸ்வெட் ஆக தட் ஆக்ட்ஸ் லைக் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் 2 weeks ப்ராப்பராக அந்த ஹெல்மெட் லைனிங் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப போட்டு மெனக்கடணும். இஃப் யூ வாண்ட் த ஹேர் டு பி ஆன் யர் ஸ்கேல்ப் யூ ஹாவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா ஐ ஆல்வேஸ் டெல், அப்படி ஹெல்மெட் போடுறவங்க எல்லாத்துக்கும் முடி கொட்டணும்னா எத்தனை ஒரு ஃபார்முலா 1 ரேசஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மோட்டோ ஜிபி ரேசஸ், பைக் ரேசஸ் இருக்கட்டும், அவங்களாம் தே ஹேவ் குட் குவாலிட்டி ஹேர்னும். அவங்களோடய நம்ம ரொம்ப நேரம் ஹெல்மெட் போட்டுற போகிறோம். தேர் லைஃப் த்ரூ throughout their career they are wearing the helmets, but still they have good hair on the scalp. So I won't agree that helmet alone is a reason for hair loss. It can lead to hair loss if you don't take care of properly, avladhaan. But even if hair loss happens, you are not supposed to skip wearing the helmet. Very true. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெல்மெட் போட்டால் முடி கொடுத்துன்னு ஹெல்மெட்டை தூக்கி கையிலையோ இல்லை பைக்கு பின்னாடியே வச்சுட்டு போயிட்டு இவங்க விழுந்து மண்டையில் அடிபட்டு வருவாங்க. So what is important, what is a priority, you have to decide. So I personally will tell helmets are not the only cause for hair loss. Okay. See, fact, அதாவது இந்த முக்கியமான மெசேஜ் வந்து அந்த ஹெல்மெட் போடணும் அப்படின்னு. ஸோ என்னோட லைஃப்பில் அதாவது என்னென்னா, லைக் நான் ஃபர்ஸ்ட் ஜாப் வாஸ் வித் இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பைக்கில் வந்தால் ஹெல்மெட் போடல அப்படின்னா கம்பெனிக்குள்ளே விட மாட்டாங்க, பில்லியன் ரைடர் போடலன்னாலும் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு வேர் ஹெல்மெட். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு பழக்கம், இப்படி போகும்போது இப்படி முடி பறக்கும், அப்படியே நம்ம ஹீரோவாக ஃபீல் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறதுலாம் அதுக்கு முன்னாடி பெஸ்ட் திங் என்னன்னா, இன்னைக்கு வாட் ஐ சீ இஸ் பீப்புள் தே டோன்ட் வேர் தி ஹெல்மெட் ப்ராப்பர்லி. ஆமாம், சும்மா அவசரத்துக்கு சும்மா ஒரு சட்டி மாதிரி இருக்குது தலையில் கவுத்துட்டு அப்படியே போயிட்டு வராங்க. தட் இஸ் நாட் அ ஹெல்மெட் ஆக்சுவலி. அது உங்க ஹெட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணல, எந்த பர்பஸும் இல்லை. அண்ட் இன்னொன்று தே டோன்ட் வேர் தி ஸ்ட்ராப். ஸோ நான் கீழே விழுந்தா கூட அந்த ஹெல்மெட் தனியாக உருண்டு விழுது, இவங்க ஒரு சைடு விழுதுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மீட்டிங்ஸ், பைக் மீட்டிங்ஸில் ஐ got an information. It's very interesting topic. A good helmet should break when you have a fall. Its job is to protect you and it should get broken when the shearing force is very high. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஹெல்மெட்னா உடையவே கூடாது, மோல்டட் பிளாஸ்டிக். ஆக்சுவலா those helmets are unsafe and it can crush your skull or concussion could be higher. So when you have a helmet which has a good quality protection, என்ன ஆகும்னா, நீங்கள் விழுந்த உடனே அது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களே, பட் ஒரு ப்ரெஷருக்கு மேலே இட் வில் பிரேக். ஸோ இட் டசன்ட் டேமேஜ் யுவர் ஸ்கல். ஸோ இதெல்லாம் தான் வி ஹாவ் டு, சிம்பிளாக சொல்லணும்னா, when you invest on a good bike,
இன்வெஸ்ட் ஆன் அ குட் ஹெல்மெட் ஆல்சோ, ஆமாம். பிகாஸ் யூ ஹேவ் டு ரைட் லாங்கர். ம். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் ஓட்ட போகிறீங்க, நீங்கள் லைஃப் லாங் பைக் ஓட்டணும்னா ஆசையாக இருக்குன்னா வேறு ஹெல்மெட் அண்ட் ரைட். இட் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் யூர் ஸ்கின். ம். ஃபார் எக்ஸாம்பிள் வேரிங் ஹெல்மெட், அன்னெசரியாக பொல்யூட்டன்ஸ் எதுவும் ஃபேஸில் படாது, ம். சன் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும். ம். ஸோ லாட் ஆஃப் குட் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹெல்மெட் எக்ஸப்ட் தட் ஸ்வெட்டிங். Yeah. அது நம்ம ஊரில் நம்ம சென்னையில் இருக்கும்போது நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறோம், ம். ஹெல்மெட் போட்டால் உடனே ஸ்வெட் ஆகுது அப்படின்னு. பட் யூ ஹேவ் டு வேர் இட். யா. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து தெர் இஸ் கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்குது. திஸ் இஸ் பிஃபோர் த பிரிட்ஜ். ஓகே. ஸோ தெர் வாஸ் அ சிக்னலில் நான் நிறுத்திட்டு இருக்கேன். ஐ ஹேட் அ அப்பாச்சி 160 அட் தட் டைம். நிறுத்திட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஏர்போர்ட் டாக்ஸி வாஸ் ஹாங்கிங். இப்படி சைடில் இப்படி இடிச்சிட்டு வாஸ் இன் ஃபுல் ஸ்பீட், டின்ட் ஸ்டாப் ஃபார் த சிக்னல். ஸோ அந்த சிக்னலோட லைன்லேருந்து ஆப்போசிட் சைடு வரைக்கும் ஐ வாஸ் ஸ்க்ராச்சிங் அண்ட் கோயிங். எப்படின்னா மை ஹெட் வாஸ் டவுன், கழுத்து சுலுக்கிக்குச்சு, ஷோல்டர்லலாம் ஃபுல்லாக ஸ்கின் வந்துருச்சு, அண்ட் ஹெல்மெட்டோட ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்னா எப்படி, அதாவது ஒரு 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 3 to 4 millimeter இட் காட் ஸ்க்ராச்ட். அண்ட் அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு ரொம்ப கொடூரமான ஒரு ஸ்டேட்டில் இருந்தது. தட் வாஸ் அன் அவேக்னிங் மூமெண்ட். அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஐ வாஸ் லைக் முடி பறக்குது, நம்ம ஹீரோவாக இமேஜின் பண்ணிட்டு ஓட்டுறதுலாம். அன்னைக்கு தட் வாஸ் அ ரியலைசேஷன். அப்போ வந்து வி டிடன்ட் ஹேவ் ஹெல்மெட் ரூல் கூட கிடையாதுங்க. பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்றைக்கி எனக்கு முக்கியமாக புதுசாக கிடச்ச இன்ஃபர்மேஷன், நான் இன்னி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது ஹெல்மெட் மண்டையில் உட்காரும்னுட்டு. ஸோ வென் யூ செட் இட் சிட்ஸ் ஆன் யுவர் சீக், குட் ஃபிட்டிங் ஹெல்மெட் வாங்கும். அவங்க சைஸ் ஸ்கல் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணி தட் ஹெல்மெட் ஷுட் பி ஃபிட்டிங் ப்ராப்பர்லி. லைனிங்ஸ்லாம் நல்லா நல்லா ஸ்னக்காக ஷுட் ஃபிட் ஆன் யுவர் சீக் ஸோ தட் த ஹெல்மெட் டசன்ட் மூவ். ஓகே. ஸோ லைக் லாஸ்ட் ஹெல்மெட் தட் ஐ பர்ச்சேஸ்ட், அந்த ஷாப்பில் இருக்கிறவர் சார், நான் வந்து சொன்னேன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக டைட்டாக இருப்பான்னா, அவர் வந்து சொன்னார் இல்லை இப்படி தான் சார் இருக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ அந்த ஹெல்மெட்டை வந்து போடுறதுக்கு எனக்கு இன்னும் ஹெசிடேஷன். ஸோ நீங்கள் சொன்ன உடனே இட்ஸ் லைக் ஓகே தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஆல்சோ வேறு வலக்லவா கேப் மாதிரி ஒரு கேப் போட்டுட்டு வேர் பண்ணிங்கன்னா ஹேருக்கான டேமேஜ் கம்மியாக தான் இருக்குது. எஸ் எஸ். அண்ட் இதை விட முக்கியம் நீங்கள் சொன்னது, நல்ல ஹேர் வேணும்னா மெனக்கெடணும், அந்த உள்ளே இருக்கிற லைனிங்கை துவைக்கணும்னு சொன்னீங்களே. இப்போ ஒரு சில பேர்லாம் அவங்க பைக்குலேருந்து வந்து அப்படி ஹெல்மெட்டை கழட்டி வச்சாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு நம்மளை அப்படியே தூக்கிட்டு எங்கேயோ போயிடும். ஸோ இட்ஸ் வெரி தட் ஹைஜீன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிள் திங் இஸ் ஹைஜீன் அண்ட் ப்ரையாரிட்டிஸ், அவ்வளோதான். யா. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. எவ்ரிதிங் ஹஸ் எவ்ரிஒன் ஹஸ் டைம் ஃபார் எவ்ரிதிங். எஸ், வெரி ட்ரூ. இட்ஸ் ஹவ் யூ பிளான் இட், அவ்வளோதான். ஸோ இப்போது ஹேர் அப்படின்னும் போது ஓகே யூ செட் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்கின்னுக்கெல்லாம் யூ கேவ் அ ப்ராப்பர் ரொட்டீன். அந்த மாதிரி ஹேருக்கு வாட் இஸ் த ரொட்டீன் இம்பார்ட்டண்ட்டாக? எனக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சொன்னது, எனக்கு முடி கொட்டுறது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்த உடனே யூ எக்ஸாமின் என்னோடய ஸ்கேல்ப்பை பார்த்துட்டு ரூட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. ஜஸ்ட் உன்னோட ஒர்க் அவுட் போயிட்டு வந்த உடனே அந்த ஸ்வெட்டை ஸ்டே பண்ணாமல் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிடு அப்படின்ட்டு சொன்னீங்க. அந்த ஒரு விஷயம் செஞ்ச உடனே எனக்கு முடி கொட்டுறது நின்றுச்சு. ஓகே, நமக்கு சொட்டாகாமல் இன்னொரு 4 வருஷம் தள்ளிடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ வாட் இஸ் அ ப்ராப்பர் ஹேர் கேர் ரொட்டீன்? ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். சர்டன் திங்ஸ் இட்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். ரொட்டீனை பொறுத்த வரையும் இட்ஸ் வெரி சிம்பிள். யூ கேன் டூ டெய்லி ஹேர் வாஷ் வித் அ மைல்ட் கிளென்சிங் ஷாம்பு, த ஷாம்பு விச் டசன்ட் ஹேவ் SLS paraben இல்லாத ஷாம்பு விச் இஸ் மைல்ட் ஆன் யுவர் ஸ்கேல்ப். ஒன்று. ரெண்டாவது, அவாய்ட் எக்ஸஸ் யூசேஜ் ஆஃப் ஆயில் ஆன் த ஸ்கேல்ப். தேவையே இல்லை. யூ டோன்ட் நீட் டு அப்ளை ஆயில் ஆன் த ஸ்கேல்ப். இல்லை எனக்கு ஆயில் அப்ளை பண்ணி குளிச்சா தான் பெட்டராக இருக்குன்னா டூ வீக்லி ஒன்ஸ். Just a warm coconut oil on the scalp, wait for 20 minutes and use a mild cleansing shampoo. மூணாவது, don't do too much of styling on your hair. சும்மா சீப்பு இருக்குன்னு போட்டு சீவிட்டே இருக்கக்கூடாது தள்ளி. What happens, it gives traction on the hair roots. And avoid hard blow dryer and styling and the straightening, smoothing அதெல்லாம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இது பண்ணாலே the hairs will stay healthier and it will complete its growth phase age. அதாவது ஒவ்வொரு ஹேரும் they are there in the scalp for at least 7 to 10 years. ஓகே. அந்த மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டிங்கனாலே ஸ்கேல்ப்பை, இந்த சைக்கிள்ஸ் வில் பி ஹேப்பனிங் நார்மலி அண்ட் யூ won't லூஸ் எக்ஸஸ் ஹேர். நேச்சுரலாக ஷெட் ஆகிற ஹேர் வந்து இட் வில் ரீக்ரோ. ஒரு 100 ஹேர்ஸ் ஒரு நாளைக்கு ஷெட் ஆகுதுன்னா இட் வில் ரீக்ரோ நார்மலி. அதை பற்றி வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ daily hair wash with a mild shampoo, dandruff இருந்தால் once a week anti dandruff shampoo,
healthy diet, avoiding unnecessary styling procedures, and I think that should be enough for a good healthy hair actually. ட்ரூ. அதாவது இப்போ ஸ்டைலிங் அப்படின்ற பிளேஸில் ட்ரெஸ்ஸுக்கு அயன் பண்ணுங்க அப்படின்னா முடிக்கு அயன் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ ஹவ் சீன் ப்ராக்டிகலி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு அது திரும்ப அதோட நேச்சுரல் கர்லினஸ்க்கு வரும்போதே நிறைய பேருக்கு அந்த அடர்த்தி குறையிறத பார்க்குறோம். இப்போது ஜிம் ரிலேட்டட் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வரும்போது அவங்களுக்கு வந்து தேல்சே முடி கொட்டிடுமா அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் இந்த ஹெல்மெட் சொல்லும்போது ஐ திங்க் ஸோ தட் ஃபிட்ஸ் தென். இதில் ஜஸ்ட் ஒன் எஜுகேட்டிவ் கண்டென்ட் ஐ வாண்டட் டு ஆட் ஃபார் பாடி பில்டர்ஸ். என்ன அப்படின்னா அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் வரும்போது தெர் ஆர் 2 வேரியன்ட்ஸ். ஒன் தட் அரோமடைசஸ், அதாவது உங்கள் டெஸ்டோஸ்ட்ரான் வந்து ஈஸ்ட்ரஜனாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டெராய்ட். இன்னொன்று என்ன அப்படின்னா டிஹெச்டியாக கன்வெர்ட் ஆகிற ஸ்டெராய்டு. இந்த டிஹெச்டியாக கன்வெர்ட் ஆகிற ஸ்டெராய்டு எடுக்கும்போது அவங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படின்றது நிறையா பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு மனிதனுக்கு வந்து சொட்டையாகிறதுன்ற போது திஸ் இஸ் ஒன் ஃபேக்டர். ஸோ நிறையா பாடி பில்டர்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால முடி கொட்டுது அப்படின்னே தெரியல. அண்ட் தே குரூப் ஆல் திங்ஸ் டுகெதர். ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் யூஸிங் அனபாலிக்ஸ் அப்படின்னா இந்த டிஹெச்டியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஸ்டெராய்டு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொட்டை விழுற ஒரு ப்ராசஸில் இருக்கீங்கன்னா அதை டபுள் ஸ்பீட் ஆக்கிடும். ஸோ that is also something that you have to prevent. True, very true. So அது வந்து without சூப்பர்விஷன் எடுக்கும்போது இட் ஹேப்பன்ஸ். சி அதாவது நிறைய அதாவது செல்ஃப் மெடிகேஷன்ஸ் அதெல்லாம் செல்ஃப் மெடிகேஷன் அப்படின்றதோட சி ஆல் செட் அண்ட் டன். நான் இப்போ ஒரு பாடி பில்டிங் கோச்சாக இருந்தாலும் ஐ எம் நாட் அ டாக்டர் டு ப்ரிஸ்கிரைப் அ மெடிசன். நான் சொல்கிறது இதுக்கு யூஸ் ஆகலாம்ப்பா அப்படின்றது. அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ், பிளட் டெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்தால் இந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இஸ் த கோச்சஸ் ஜாப். லீகலி அப்படின்னு போகிறத விட இன்ஃபேக்ட் லைக் லாஸ்ட் டைம் வந்து ஐ ஹேட் ராஜீவ் ஆன் திஸ் பாட்காஸ்ட். அவர் சொன்னார், சி ஒரு டாக்டர் அப்படின்னும் போது எங்களுக்கே அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டு ஸ்டடி கிடையாது அப்படின்னுட்டு. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன். ஏன்னா இது வந்து எப்படின்னா இப்போ சிகரெட் புடி அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை, பிடிக்காத அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட தெர் இஸ் நியாயம். ஸோ அதே மாதிரி ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது. பட் ஒரு அடல்ட்டாக நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதை சேஃபாக பண்ணுறதுக்கான வழியை சொல்கிறது தான் வந்து கோச்சோட வேலையை தவிர ஐ எம் நாட் ப்ரிஸ்கிரைபிங் எனி திங். பட் அந்த பீரியடில் வென் இட் கம்ஸ் டு ஹெல்த் நிறைய பேர் வந்து அந்த ஒரு பேசிக் ஹெல்ப்பை கூட இன்றைக்கி எடுத்துக்கிறது இல்லை. அண்ட் சி இன்டர்நெட்டில் நிறைய நல்ல வெப்சைட்ஸ் இருக்குது இதை பற்றி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க. அண்ட் நிறைய குப்பை வெப்சைட்ஸும் இருக்குது. ஸோ இந்த பேசிக் ரிசர்ச்சே பண்ணாமல் இன்றைக்கி வந்து இருக்கிற யங் ஜென்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா, இவர் இதை போட்டால் இவருக்கு ரிசல்ட் வந்தது, அவருக்கு அதை போட்டால் ரிசல்ட் வந்தது, தே ஆர் கெட்டிங் இன் டு த பிளாக் மார்க்கெட் அண்ட் யூஸிங். அதுவும் வந்து ஒரு 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 ஹெல்த் ஹசார்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். நாட் ஜஸ்ட் தென் ரிசல்ட்ஸ். ஈவன் ஃபார் ஹேரே நான் தான் சொல்லுவேன். there are lot of products available online. See, you can't prevent. See, when there is no single solution for a problem, there will be இந்த மாதிரி இஷ்யூ. இப்போ இந்த மெடிசன் எடுத்தால் ஹேர் ஃபால் கம்மி ஆயிரும், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர் ஃபாலே இருக்காதுன்னு ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்காது. ட்ரூ. ஸோ அந்த ஆம்பிகியூட்டியை டேப் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு கம்மீஸோ இல்லை ஒரு டேப்லெட்டோ ஒரு பவுடர்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஹேர் க்ரோ ஆயிரும். ஒரு எண்ணெயை தடவுங்க, முடி கால் வரையும் வளரும். See, there are things. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். எவ்ரி ஃபேஸ் there will be one product coming up like this. பட் 80s இன்னைக்கு வரையும் 1 or 2 products have stood that stand. They're still standing there and delivering the results. பட் மற்ற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் மாதிரி அப்போதைக்கு அந்த சீசனில் ஒரு 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 6 மாதம் 10 மாதத்துக்கு இருக்கும். அப்புறம் they'll be completely vanishing out of the market. So I'll tell youngsters to be very clear. There are only 2-3 products for hair loss which works. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ். ஸோ கன்சல்ட் அ ப்ரொஃபஷனல், பி வெரி கிளியர் வாட் யூஆர் டேக்கிங். அதே மாதிரி நாட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆஃப் சேம் குவாலிட்டி. ஸோ ஐம் நாட் கோயிங் டு டேக் எனி, ஐம் நாட் கோயிங் டு என்டார்ஸ் எனி ப்ராடக்ட், பட் ஐம் டெல்லிங் யூ, just because you find it online, just because it is cheap, or just because it's packaged very well, doesn't mean it will work well. True. So there are certain issues with getting it online also. You don't know whether it is first original, whether it is having that kind of efficacy.
தெரியாமல் வாங்கி யூஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் குட். ட்ரூ. சி அதாவது நீங்கள் அந்த பேக்கிங் அப்படின்னு சொன்ன உடனே அட்ராக்டிவ் பேக்கேஜஸ் attractive வரும். packing. 1+1 ஆஃபரில் வரும், 3 பேக் ஒன்றா கொடுப்பாங்க, எல்லாம் வரும், டேப்லெட்டோட சேர்ந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் அண்ட் கலர் காம்பினேஷன் எண்ட் ஆஃப் த டே முடி வளருதா இல்லையா? சரி, ரிசல்ட் இஸ் ஆன் த ஃபேஸ். இங்கே ஒன்றும் யாரும் மறைக்க முடியாது. இப்போ நான் ப்ராடக்ட் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைன் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் முடி வளருதா இல்லையா. அது ஒரு பீரியட் ஆஃப் 3 months. அதான் சொல்கிறேன், ஒரு ப்ரொஃபஷனலாக வாட் ஐ வில் டெல் இஸ் யூஸ் த ப்ராடக்ட், வெயிட் ஃபார் 3 months டு see the result. At end of that, then you decide whether you want to go for the next treatment. வரும்போதே ஃபர்ஸ்ட் நாளே பிஆர்பி பண்ணணும், ஃபர்ஸ்ட் நாள் டைரக்டாக டிரான்ஸ்பிளான்ட் வரவங்களாம் இருக்காங்க. சும்மா கொஞ்சோண்டு ரெசீடாக இருக்கும். யாரோ சொல்லியிருப்பாங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் முடி வளர்ந்துரும்ட்டு. அது அவங்க டிரான்ஸ்பிளான்ட் கேண்டிடேட்டே இல்லை அவங்க. ட்ரூ. ஸோ இதெல்லாம் வந்து we have to discuss. அவ்வளோதான். ட்ரூ. தட் எஜுகேஷன் டிஸ்கஷன் அவேர்னஸ் அவ்வளோ. பேஷண்ட் ஹேவ் டு பி அவேர் கிளியராக. டாக்டர், இப்போது யூடியூப்பில் ஒரு சில பேர் இதெல்லாம் வந்து சேனலில் பார்க்குறேன். 2 பேர் சைட் பை சைடு ஒரே தேட்டர், பட் அதை பார்த்தா எனக்கு தேட்டர் செட்டப்பான்னு தெரில, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஒரே சமயத்தில் ஒரு ஃபேஸ் ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்காங்க வித் சம் நீடில். ஐ டோன்ட் நோ வாட் ஃபேஸ் ப்ரொசீஜர் இட் இஸ். நடுவில் யாரோ ஒருத்தர் வந்து பேசிட்டு போகிறாங்க. காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் இட் லெஸ் டேஞ்சரஸ் ஆர் இஸ் திஸ் ரைட்? நான் பார்க்கறது ரைட்டா? சி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் முரளி. இது என்னென்னா, நவ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லுக்கிங் அப் டு அண்டர்கோ அ காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட். இதில் எங்கே இந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து மஷ்ரூம் ஆகுதுன்னா, பிகாஸ் ஆஃப் த காஸ்ட். சி, ஆஸ் அ ப்ரொஃபஷனல் மெடிக்கல் டாக்டர், ஆஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன், ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் அ ப்ராப்பர் ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபெசிலிட்டி டு பெர்ஃபார்ம் மை சர்ஜரிஸ். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, there is little expense added to that. And since these procedures are not covered under the insurance, patient feel it is too expensive and they go for these kind of alternative treatments, which is absolutely unacceptable. Okay. நான் ஏன் unacceptable சொல்கிறேன்னா, ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் அ ப்ராப்பர் மெடிக்கல் ப்ரொசீஜர் and no one other than a qualified plastic surgeon should do it. இது இட் ஹஸ் பீன் டைரக்டிவ் கிவன் பை தி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, there is a directive recently by the national medical council that only a plastic surgeon or a dermatologist to do the procedure. இது என்ன ரீசன்னா, மல்டிபிள் டைம்ஸ் வி incise in the scalp and get the hair, and again multiple times we poke to again put the hair in the frontal region or wherever it is required. ஸோ இதில் எங்கே வேணாலும் இன்ஃபெக்ஷன் கேன் ஹேப்பன், எங்கே வேணாலும் காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் அரைஸ். பட் நீங்கள் மென்ஷன் பண்ண பிளேசஸ் வேர் தே டூ 2-3 ப்ரொசீஜர் இன் த சேம் ரூம், அதெல்லாம் வந்து தே won't know what is. If there is a complication happening, then they won't know how to manage also. There won't be a proper backup, there won't be a proper facility to treat the complications. But இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். There are instances where patients have lost their lives because of such unethical procedures. Okay. So அதனால if a person is looking to undergo a cosmetic procedure, these are the things they have to keep it in mind. One, they should be aware of what procedure they are undergoing. Number 2, they should discuss about all the pros and cons about the procedures. 3, choose the right plastic surgeon or a cosmetic surgeon who is well trained and who is ready to answer and follow you up after the surgery. And make sure the same doctor is whom you meet. Make sure it is the same doctor whom you meet during the consultation is going to do the procedure. And the procedure is done in a facility where there is a proper operation theater and an adequate intensive care backup. ஓகே. ஸோ இதெல்லாம் எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் புட்டிங் யுவர் லைஃப் அட் அ பிகர் ரிஸ்க். ஸோ தட் இஸ் வாட் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ். காஸ்மெட்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும், எனி ப்ரொசீஜராக இருக்கட்டும், இட் ஹஸ் பி டன் பை த ரைட் எக்ஸ்பர்ட் இன் அ ரைட் ஃபெசிலிட்டி ஸோ தட் யூ என்ஜாய் அ வெரி சேஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் எங்கெங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி கேசஸை வந்து should it be banned or அது what is your take on it? See, frankly சொல்லணும், that doesn't come under our purview. Okay. See, நான் வந்து as a practicing plastic surgeon, I can only treat
the patient who is walking into my cabin. அது in physical. ஓகே. And through this media and through the initiative what you have taken, I can spread an awareness about this to the public. That is my role. But மற்ற விஷயம் எல்லாமே it is out of our hands. ஓகே. The regulatory authority has given strict instructions. அதை மீறியும் தப்பு பண்ணுறாங்கன்னா I don't know who has to answer. But patient have to stay safe. ஓகே. என்னை பொறுத்தவரைக்கும் patient safety is the first priority. மற்றதெல்லாம் ரெஸ்ட். ஓகே. சரி, இப்போது இதில் ஒரு முக்கியமான டாபிக், லிட்டில் ஆஃப் டாபிக்னு வச்சுப்போமே. நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஹவு டு யூ ஹேண்டில் செலிப்ரிட்டிஸ்? யாரோட பேராவது சொல்ல முடியுமா? See, till date, I have made sure that I don't disclose in any of my social media platform. That's why they come to us. ரெண்டாவது, they are no different from the normal human beings. They are also proper. They have to given. They are also normal human beings with the same anatomy, physiology, and other characteristics. Except some, என்ன சொல்கிறது, we don't give any special treatments. பட் அந்த டைமிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம், அவ்வளோ. மற்றபடி ஒன்றுமே இல்லை. when they come to the clinic, we make sure that's not too much of crowd and we give some privacy. But I don't think I give any special treatments for them. Okay. But I give same treatment in a கொஞ்சம் privacy and confidentiality. Photographs எல்லாம் எதை எடுத்தாலும் we don't post anything in the social media. And they are happy to be like that, treated like that, அவ்வளோ. I don't think they expect anything out of the way. அவங்களும் சிம்பிளாக வந்துட்டு போகிறவங்க தான். They don't find anything special. I feel it is, my chief always used to say, whether it is celebrity or a normal person, your job is same. Your job doesn't change. So you just need to assess them properly. ஏன்னா செலிபிரிட்டின்னு ஒரு ஆரோட உள்ளே வரும்போது you might make more mistake. ஏன்னா அவங்க you treat them like a different person, or அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. when they walk in, treat them like a normal person, assess what they are having and what they want to undergo, give your proper suggestion. your job ends there னு எப்பயுமே எங்கள் சீஃப் சொல்லுவார். that's what I follow. ஓகே. நான் இந்த செலிபிரிட்டி கேள்வி கேட்டதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஸ்டோரி சுற்றிக்கிட்டு இருந்தது. ஒன் செலிபிரிட்டி வாக்ட் இன் டு சசிஸ் கிளினிக். ஏதோ ஒரு விஷயத்தில் ஐ எம் அ செலிபிரிட்டி, டூ யூ நோ அப்படின்னோடனே என்னோட கிளினிக் வர எல்லாருமே எனக்கு செலிபிரிட்டி தான் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. அப்படின்னு அது வந்து ஜஸ்ட் ஃபன்னி சைட் ஆஃப் இட். சும்மா ஒரு என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் நோஷன் டு லைஃப் அண்ட் எவ்ரி திங். த பர்சன் ஹூ செலிப்ரேட்ஸ் லைஃப் இஸ் செலிபிரிட்டி. வெரி ட்ரூ. வேறு ஒன்றுமே இல்லை. நத்திங் ஆடட் டு இட். See, they are like in the limelight, அவ்வளோதான். They are shown on the screen more often. They are seen in the big screen. They are just show people, அவ்வளோதான். Celebrities are அவங்க real celebrities. They don't expect anything special out of us. Okay. They talk to us normally. They come to us normally. They don't show off. They don't try to push their power, weight, anything. They just come normally, get treated and go. ஸோ டாக்டர், நம்ம ஹேர் ஃபாலை பற்றிலாம் ஃபஸ்ட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஹேர் ஃபாலுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மினாக்சிடில் போட்ட அப்படின்னா ஹேர் ஃபால் நின்றும் அப்படின்ட்டு தானே வாங்கி ஸ்ப்ரேவெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இஸ் திஸ் மினாக்சிடில் சேஃப்? அண்ட் ரெண்டாவது, இப்போ ஹேர் ஃபாலுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஆர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றதை யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இப்போ ஹேர் ஃபால் முன்னாடியே சொன்னது தான், ரஃப்லி அரௌண்ட் 100 to 150 ஹேர்ஸ் கொட்டலாம். பட் வென் பீப்புள் கோன் ஃபார் ஏர்லி ஆன்செட் ஆஃப் பால்டிங், வழுக்க சீக்கிரம் விழ ஆரம்பிக்குதுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வரும்பொழுது வி அசஸ் தெம், என்ன ரீசன்னால அவங்களுக்கு முடி கொட்டுது, வெதர் இட் இஸ் நியூட்ரிஷனல் காஸ் ஆர் ஜெனட்டிக்கா, இல்லை ஏஜ்னாலையா, இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கா, இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு இஃப் வி ஃபீல் தட் திஸ் கேன் பி மேனேஜ்ட் மெடிக்கலி பிஃபோர் ஜம்பிங் இன் டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அஸ் அன் ஆப்ஷன்னா, we start with certain medications. நீங்கள் மென்ஷன் பண்ணால் அதில் ஒரு மருந்து மினாக்சிடில். 1980s இன்னைக்கு வரையும் ஹேர் ஃபாலுக்கான ஒரு கீ ட்ரக் பார்த்தீங்கன்னா மினாக்சிடில். இதோட வேலை என்னென்னா, நம்ம வேர்கள் இருக்கு இல்லையா, ஸ்கேல்பில் இருக்கிற வேர்களை ஸ்டிமுலேட் பண்ணி இட் மேக்ஸ் த ஹேர் டு க்ரோ மச் திக்கர் அண்ட் ஸ்டேஸ் இன் தி க்ரோத் ஃபேஸ் ஃபார் மச் லாங்கர் டைம். ஸோ இதில் யூஸ் பண்ண ஆரம்பித்தா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும்? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம், 2 வாரம் யூஸ் பண்ணலாம், முடி வளர்ந்த உடனே நிறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காங்க. பட் நான் பேஷண்ட்டை சொல்கிறது என்னென்னா, ஹேர் ஃபால் மேனேஜ்மெண்ட்டும் விவசாயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. when there is a seed
inside you put a fertilizer for the plant to grow இல்லையா, அதே மாதிரி தான் இது. அந்த ஃபெர்டிலைசர் நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணுறோம்? பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக நமக்கு அறுவடை கொடுத்து நிறைய மகசூல் வந்ததுக்கப்புறம் when we feel that this plant has no life and it is completely gone, we stop the fertilizers or any type fertilizer, not just chemicals, but தண்ணி ஊற்றுறதுலேருந்து உரம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே சேர்த்து சொல்லும். அதே மாதிரி ஸ்கேல்ப்லேயும் when there is a live root which is there inside, these minoxidils will help in improving the quality of the root, strengthens the root and makes the hair grow stronger. அதே மாதிரி அந்த growth phase of the hairல அது ரொம்ப நாள் நிற்கிறதுக்கு it will help பண்ணும். ஸோ ஒரு பர்சன் மினாக்சில் யூஸ் பண்ணுறாங்கன்னா they have to use it as long as they want the hair in their scalp. ஸோ அவங்க வந்து நிறுத்துறதுலாம் அவங்களோட சாய்ஸ். இப்போ இது வந்து லைஃப் சேவிங் மெடிசன் இல்லை, நான் வந்து நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். எனக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்குது, நான் அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன்ட்டு டெசிஷன் வந்து அவங்களுக்கு தான். இல்லை எனக்கு இந்த ஹேர் ஃபால் போதும், ஹேர் க்ரோத் போதும், இதோட நான் நிறுத்த போகிறேங்கிற டெசிஷனும் அவங்களுக்கு தான். ஓகே. ஸோ இது ஏன் அந்த டெசிஷன் அது கன்ஃபியூஷனாக வரும்னா, ஒன்று சேஃப்டி ஸ்டாண்டர்ட் நீங்கள் கேட்டது, பட் நோ மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹேவ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூசேஜ் ஆஃப் மினாக்சிடில் இன் தி டாபிக்கல் ஃபார்ம், அதாவது வெளியிலேருந்து அப்ளை பண்ணுறது. மேக்ஸிமம் ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு தே மைட் ஃபீல் லிட்டில் டிஸி ஆர் ஹெட் வரலாம், இல்லை பால்பிட்டேஷன் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு தான். ஒன்ஸ் த மெடிசன் கெட்ஸ் யூஸ் டு தர் ஸ்கேல்ப், இட் இஸ் வெரி சேஃப். ரெண்டாவது, யூஸ் பண்ணும்போது அவங்க ஹேர் லாஸ் வரும் சிலருக்கு. இப்போ ஒரு இன்றைக்கி தான் மினாக்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 months பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் லாஸ் வரும். அந்த ஹேர் லாஸ் இஸ் வெரி நார்மல். ஏன் நார்மல் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மினாக்சிடில் யூஸ் பண்ணும்பொழுது அந்த வேர்கள் அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது மேலே இருக்கிற வீக் ஹேர்ஸை தட் வில் புஷ் இட் அவுட். ஸோ இந்த ஹேர் லாஸ் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, திஸ் மினாக்சிடில் இஸ் ஒர்க்கிங் வெல்னு அர்த்தம். ஓகே. இந்த மினாக்சிடில் ஒர்க் ஆகலைன்னா இது அவங்க சில டைம் ஹேர் லாஸே வராமல் ஹேர் க்ரோத்தும் வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் மினாக்சிடில் யூசேஜில் வர ஹேர் லாஸ் இஸ் அ குட் சைன் தட் மினாக்சிடில் இஸ் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஸ்கேல்ப். யூ டோன்ட் நீட் டு வரி. அதே மாதிரி மினாக்சிடில் நிறுத்தினா முடி கொட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹெச்ஆர் ஹெட்டோட வேலை மாதிரி. மினாக்சிடில் வந்து இமேஜின் இஸ் ஹெச்ஆர் ஹெட் ஆஃப் அ கம்பெனி. ஸோ அந்த மினாக்சிடில் மூலமாக வந்த ஹேர் க்ரோத் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டசன்ட் மீன் எல்லா ஹேரும் கொட்டாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஹேர்ஸ் மட்டும் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா there are lot of replacement medications when we decide to stop minoxidil. ஓகே. இப்போது ஹேரை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ பிஆர்பி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னோடய ஒரு நண்பர் வந்து எடுத்துகிட்டு, மச்சான் தலையில் அப்படியே 1000 ஊசியை வச்சு ஒரே சமயம் ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒன்று. அந்த இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னும் கேள்விப்படுறோம். ஹவு எஃபெக்டிவ் ஆர் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்? இப்போ நான் சொன்ன மினாக்சிடில் இஸ் ஒன் ட்ரக். த செகண்ட் ட்ரக் இஸ் ஃபினஸ்டைட். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஃபினஸ்டைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஹெச்டி பிளாக்கர். பட் ஃபினஸ்டைட் யூசேஜ் பண்ணும்பொழுது ஒரு 100 பேருக்கு இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ரெடியூஸ் ஸ்பெர்ம் கவுண்ட், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அண்ட் ஒன் மோர் திங் விச் ஐ நோட்டிஸ், ஃபினஸ்டைட் எடுக்கும்போது ஐ சி லாட் ஆஃப் லிவர் வேல்யூ எலிவேஷன் இன் அத்லீட்ஸ் பாசிபிள். அண்ட் ரெண்டாவது தே கேன் டெவலப் gynecomastia சம் பீப்புள். பட் அதுதான் நான் சொல்கிறேன், எப்பயுமே அந்த காஸ்மெட்டிக்கில் வந்து இட் இஸ் பேஷண்டோட சாய்ஸ் தான். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் வி ஆர் தேர் டு கைட் யூ அண்ட் மேக் ஷூர் இட் இஸ் சேஃப். ஃபினஸ்டைட் லைஃப் த்ரெட்னிங்காக இல்லை. ஃபினஸ்டைட்னால வர ப்ராப்ளம்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ பேஷண்ட் கேன் டிசைட் வென் தே வாண்ட் டு டேக் இட். ஓகே. அண்ட் 100 பேருன்னு சொல்லும்போது யார் அந்த 2 பேரும் வெரி டஃப் டு ப்ரெடிக்ட். ஸோ ஐ கான்ட் ஹைட் அன் இன்ஃபர்மேஷன், ரைட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ ஐ டெல் மை பேஷண்ட்ஸ் இது பாசிபிள். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா டேப்லெட்டை கம்ப்ளீட்டாக நிறுத்திடுங்க, அவ்வளோதான். You don't need to continue that. But this doesn't hold good for a life-saving medicine. Life-saving medicineல complication வந்தாலும் we might have to continue certain medications. ஆமாம். But இங்கே அந்த மாதிரி இல்லை. You can decide to stop anytime. If you feel there is an issue, you can stop. இது ரெண்டும் தான் key drugs in hair loss management. இப்போ இதில் ரிசல்ட் ஓரளவு வருது, இல்லை கொஞ்சம் இன்னும் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆக்கணும், இன்னும் பெட்டர் ஆக்கணும்னா இந்த ரீசெண்ட் அட்வான்சஸில் வந்தது தான் இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஓகே. what is commonly termed as PRP treatment. இதில் என்ன பண்ணுறோம், பேஷண்டோட ஓன் பிளட் எடுப்போம், ரஃப்லி அரௌண்ட் 15 to 20 ml எடுத்துகிட்டு அந்த பிளட்ல இருந்து பிளாஸ்மாவை வி செப்பரேட் பை அ சென்ட்ரிஃபியூஜிங் ஸ்பின் பண்ணி அந்த பிளாஸ்மாவை செப்பரேட் பண்ணுறோம். ஓகே. தட் பிளாஸ்மா இஸ் ரிச் இன் பிளேட்லெட்ஸ். ஓகே. இந்த தட்டணுக்கள் இல்லை பிளேட்லெட்ஸில் தான் the lot of growth factors which are there inside. ஓகே. பாடியிலே இருக்கிற நேச்சுரல் growth factor லைக் அந்த growth factors
we inject into the scalp. ஓகே. ஸோ இது வந்து it stimulates the existing roots to produce hair. நான் முன்னாடியே திரும்ப சொல்லுவேன், விவசாயம் மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, வேர்கள் இல்லாமல் நீங்கள் என்ன உரம் போட்டாலும் விளையாது. ஸோ when it is already established balding, none of these medicines will work. ஓகே. ஸோ மினாக்சிலாக இருக்கட்டும், ஃபெனஸ்டைடாக இருக்கட்டும், வெதர் இட் இஸ் PRP, nothing will work on a already established bald scalp. அங்கே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் only solution. ஓகே. பட் ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்குது, ஒரு சில இடத்துல ஷெட்டிங் இருக்குது, கீழே வேர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்போ தீஸ் மெடிசன்ஸ் வில் ஒர்க். இப்போ நான் PRP இன்ஜெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு புதுசாக முடி வேர் வந்து முளைக்குமான்னு கேட்டிங்கன்னா புதுசாக வேர் வராது. வாட் எவர் ரூட் இஸ் பரிட் இன்சைட் ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் த ஸ்கேல்ப் கேன் க்ரோ அவுட் அ ஹேர். ஓகே. புதுசாக ரூட்டை கொண்டு வந்து வைக்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் வித் எனி ஆஃப் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அப்போ PRPயில் பீப்புள் ஹவ் பீன் யூஸிங் ஃபார் லாஸ்ட் 6 to 7 years. இப்போ நாங்களும் வந்து லைக் மந்த்லி ஒன்ஸ் கொடுப்போம், 4 சிட்டிங் கொடுத்துட்டு தென் வி கிவ் அ கேப் டு அசஸ் தி ரெஸ்பான்ஸ். அதில் என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு தான் வி டிசைட் வெதர் பேஷண்ட் வில் பெனிஃபிட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட க்ரோத் ஃபேக்டர் தெரப்பி. இந்த க்ரோத் ஃபேக்டர் தெரப்பி இப்போ மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம் அது GFCன்னு சொல்கிறாங்க. பட் அதில் என்னென்னா இந்த பிளேட்லெட்ஸில் இருக்கிற அதே க்ரோத் ஃபேக்டர்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணி வில் இன்ஜெக்ட் இன்டு தி ஸ்கேல்ப். ஓகே. இட் இஸ் நத்திங் பெரிய டிஃப்ரெண்ட், அது டெக்னிக்கல் டேர்ம் தான் அது. பட் ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே. பிளட் எடுக்க போகிறோம், ஸ்பின் பண்ண போகிறோம், அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணுறோமா இல்லை இன்ஜெக்ட் ஆகிட்டு ஸ்கேல்பில் அதுவாக ஆக்டிவேட் ஆகுதா, இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் PRP அண்ட் GFC. பீப்புள் டோன்ட் நீட் டு கெட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் தீஸ் திங்ஸ். எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் தெர் இஸ் அ லிமிடேஷன் டு ஒர்க். ஓகே. தென் கம்ஸ் யுவர் சிந்தட்டிக் க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஸோ அது என்னென்னா இதே க்ரோத் ஃபேக்டர்ஸ், பிளான்ட் டிரைவ்ட் க்ரோத் ஃபேக்டர்ஸை ஒரு வயல் ஆம்பியூலில் ஸ்டெரைலாக தை கிவ் இட். அதை வி apply on the scalp and do the microneedling or mesotherapy ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்து it helps to an extent. It is the lesser alternative to the PRP. ஓகே. இதுதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த வேர்டிங்ஸு வார்த்தைகள் வச்சு டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் டூ மச், அவ்வளோதான். இது சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் முரளி ஆக்சுவலாக. ஓகே. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், இன்ஜெக்ஷன்ஸ், தென் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் ஹேர் ஃபால் மேனேஜ்மெண்ட். ஓகே. இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா யூ டேக் அந்த நபரோட ஹேரையே எடுத்து வைக்க போகிறீங்க இல்லையா? இப்போ ரிலேட்டிவ்ஸோட ஹேரெல்லாம் எடுத்து வைக்க முடியுமா? லைக் ஹவ் வி சி ஹார்ட்டுக்கு வந்து ஒரு டோனார், இல்லைன்னா வந்து கிட்னி, லங்ஸுக்கெல்லாம் இப்போ டோனார் வர்றாங்க இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கா இதில்? சரி, இன்னைக்கு டேட் வரையும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வி டேக் ஒன்லி ஃப்ரம் த பேஷண்ட்ஸ் ஓன் பாடி. I don't see there is any future for getting a donor hair from the other person and putting out in your scalp. ஏன்னா skin is very sensitive organ. Moment you put a hair from the other person, it will reject it out. So அப்போ ரிஜெக்ஷனை தடுக்கணும்னா as with any other transplant, what we have to give, immune suppression கொடுக்கணும். இம்யூன் சப்ரஷன் கொடுக்கறதுனால பேஷண்டோட லைஃப் ஸ்பேன் will reduce. That is the science, already proven science. இப்போ ஒரு முடி போயிருச்சுன்னு இன்னொருத்தர் தலையில் இருந்தோ உடம்புல இருந்தோ ஒரு முடி எடுத்து இவர் தலையில் வச்சு இம்யூன் சப்ரஷனை கொடுத்து இவரோட லைஃப் ஸ்பேனை ரெடியூஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் அ ரைட் ஆப்ஷன். ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதுசாக கூட முடி நம்ம எடுக்கிறது இல்லை. ஹேர் டிரான்ஸ்பிளான்டோட கான்செப்டே என்னென்னா ஒரே இடத்துல இருக்கிற ஹேரை ஒரு இடம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நம்பர் வைஸ் இட் இஸ் சேம். ஓகே. இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம ஒரு இன் கிவன் ஸ்கேல்ப், இப்போ நம்ம மண்டையாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கேல்பாக இருக்கட்டும், பை பர்த் வி ஆர் ஒன்லி பிளெஸ்ட் வித் 1 lakh ஹேர் ஃபாலிகல்ஸ். ஓகே. 1 லட்சம் முடி வேர்கள் தான் நம்ம மண்டையில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஃபாலிகல்ஸ் இந்த ரூட்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இட் கோஸ் த்ரூ அ க்ரோயிங் ஃபேஸ், ஷெட்டிங் ஃபேஸ், ஒரு 7 to 10 times நடக்கும். ஈச் ஒன் வில் ஸ்டே ஃபார் 3 to 5 years or 3 to 7 years இருக்கும். ஸோ ஆவரேஜாக ஒரு 50-60 years வரையும் நல்ல ஹேர் இருக்கும். இதுதான் சயின்ஸ். இது பால்டிங்கில் ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த ஹேர் ஃபுல்லாக போயிடும். ஸோ வி ஆர் லெஃப்ட் ஒன்லி வித் தி பேக் விச் இஸ் கால்ட் இஸ் பெர்மனன்ட் ஹேர் ஜோன். ஸோ நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் புதுசாக எதுவும் வேர்கள் இல்லை. இருக்கிற ஹேரை ஒரு இடத்துல ஒரு 1000 முடி 1000 பேர் இருக்காங்க, ஒரு எல்லாம் ரூம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இட் லுக்ஸ் ஃபுல்லர் இல்லையா? ஆமாம். தட் இஸ் வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே. இப்போ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம், அங்கே திரும்ப முடி கொட்டுமா? வச்ச இடத்துலையா எடுத்த இடத்துல? வச்ச இடத்துல இட் நேச்சுரல் ஹேர் மாதிரி தானே அது. ஓகே. சி வை வி டேக் ஃப்ரம் த பேக் ஆஃப் த ஸ்கேல்ப்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் ஆர் லீஸ்ட் ரெசிஸ்டன்ட் டு த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ். ஓகே. ஸோ அதனால தான் ஈவன் த ஒஸ்ட் கேஸ் ஆஃப் பால்டிங்கில் கூட அந்த பின்னாடி இருக்க ஸ்ட்ரிப் அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ
இப்போ நம்ம இங்கேருந்து முடி எடுத்து வைக்கிறோம், அந்த முடி வந்து இட் வில் ரீடைன் தேர் ஆஸ் அ நேச்சுரல் ஹேர். அதுக்கு எத்தனை சைக்கிள்ஸ் அதில் இன்னும் மிச்சம் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இஃப் இட் ஹஸ் 3 cycles இட் வில் ஸ்டே த ஃபுல் 3 cycle. 2 cycle தான் இருக்குன்னா 2 cycle இட் வில் சீஸ் டு ஃபங்க்ஷன். ஓகே. பட் ஜென்ரலாக 15-20 years வரையும் இட் டசன்ட் ஷெட். ஓகே. பட் மெடிசன்ஸோட வேலை இருக்கிற ஹேரை ரீடைன் பண்ணும். ஓகே. இப்போ நான் முடி எடுத்து இங்கே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு இவனுக்கு ஃப்ராண்டல் ஏரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பட் ஆல்ரெடி நேட்டிவ் ஹேர் இருக்குல்ல, அது இன்னும் தின்னாகி ரெசிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மினாக்சிடில், ஃபினஸ்டைட், பிஆர்பி எல்லாம் நம்ம கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு. ஓகே. ஸோ தட் தே ஹேவ் அ ஃபுல் ஸ்கேல்ப் ஆஃப் ஹேர் ஃபார் லாங்கர் டியூரேஷன். ஓகே. ஓகே. சரி, இப்போது ஹேரை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சருக்கு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிப்போசக்ஷனை பற்றி கூட பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மார்பிட் ஒபீஸாக இருக்காங்க ஒரு சில பேர். ஸோ ஐ ஹவ் சீன் வேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பீப்புளுக்கு லிப்போசக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிளட் சுகர் கூட கண்ட்ரோலில் வந்தவங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் எல்லாருக்குமே வென் நேச்சுரலாக லூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா லிப்போசக்ஷனில் லூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கின் வந்து நிறைய பேருக்கு நிறைய வெயிட் லூஸ் பண்ணால் அப்படியே லூஸாக தூங்குது. ஸோ ஸ்கின் மற்ற உங்கள் ஃபேட் குறையிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் நாட் கோயிங் டு ஷ்ரிங்க். ஸோ அந்த மாதிரி கேசஸில் டு யூ டூ ப்ரொசீஜர்ஸ் டு டைட்டன் த ஸ்கின்? கண்டிப்பாக முரளி, இதில் 2 டைப் ஆஃப் திங்ஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப காமன் யாருக்குன்னா, அடிக்கடி வெயிட் கெயின் லாஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஸ்கின் இஸ் லைக் an எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இழுத்து விடும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் இட் ரீகாயில் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ரப்பர் பேண்டோட எலாஸ்டிசிட்டி குறைஞ்சி இட் ஸ்டார்ட்ஸ் டு சாக். அதே தான் நம்ம ஸ்கின்னுக்கும் நடக்கும். ஸோ when you gain too much of weight, இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சதுனால ஸ்கின் ரொம்ப சேக் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இதில் ஏர்லி ஸ்டேஜ், அதாவது வெயிட் லாஸோட ஏர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு ஓவர் வெயிட்லேருந்து வெயிட் லூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு we can do non-invasive treatments like microneedling, RF ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம்னா ஸ்கின் கொஞ்சம் டைட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெரஸ் ஆல்ரெடி ஸ்கின் ரொம்ப தொய்து போய் இறங்கிட்டு இவங்க இன்னும் வெயிட்டை குறைக்கும் போது இட் வில் சாக் டவுன் ஃபர்தர். அப்போ பேஷண்ட்ஸ் ஓன்ட் ஃபீல் கான்ஃபிடென்ட். அவங்க வெயிட் குறைஞ்சிருப்பாங்க, பட் அவங்களோட ஸ்கின் வந்து இட் வில் பி ஹேங்கிங். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா தை லெவலெல்லாம் ஹேங் ஆகிட்டு இருக்கு, ஒரு பிரெஸ்ட் சாக் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் மேக் தம் ஃபீல் ஒன்லி மோர் அன்கம்ஃபர்டபுள் பேசிக்கலி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we do tuck procedures wherein we remove the excess skin and give the shape back to them. ஓகே. அதில் நிறைய ப்ரொசீஜர், டமி டக் இருக்குது, பிரெஸ்ட் லிஃப்ட் இருக்குது, தை லிஃப்ட் இருக்குது, ஆர்ம் லிஃப்ட் இருக்குது. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் ஃபார், ஆஸ் யூ மென்ஷன், பீப்புள் ஹூ ஹவ் லாஸ்ட் ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் வெயிட், மேசிவ் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் வர பாடி கான்டோரிங் ப்ரொசீஜர்ஸ் இது. ஓகே. ஓகே. லைப்போசக்ஷன் வந்து நாங்கள் ஜென்ரலாக we don't do in such patients. ஓகே. we tell them upfront நடக்கும்ட்டு. அப்போ they go for weight loss and come back to us. ஓகே. ஸோ லைப்போசக்ஷனோட கேண்டிடேட்டரே பார்த்தீங்கன்னா the people who are in normal to overweight கேட்டகரியில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் ஃபேட் இருக்கிறவங்க தான் they will benefit well with liposuction. ஓகே. 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 நான் மை பர்செப்ஷன் வாஸ் டிஃபரண்ட். நான் வந்து பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. டீபல்கிங்க்கு பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 kgs இருப்பாங்க, சார் எனக்கு கொஞ்சம் வெயிட் குறைச்சிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் ரைட் இண்டிகேஷன் ஃபார் லைப்போசக்ஷன். ஓகே. ஓகே. அவங்களாம் உங்கள்கிட்ட வந்து வெயிட் லாஸ் டயட்லாம் முடிச்சுட்டு வெயிட் லாஸ் ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் த்ரூ டயட் அண்ட் ஃபிட்னஸ் பண்ணிட்டு வர்றது தான் பெட்டர். ஓகே. மார்பிட் ஒபீஸாக இருக்கிறவங்க. ஓகே. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். சரி, இப்போது இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டம்மி டக். அதாவது நம்ம இன்டர்நெட்டில் நிறைய இடத்துல பார்க்கும்போது டம்மி டக், அதாவது என்கிட்ட வந்து ஒரு சில பேர்லாம் வந்து வயிறு பெருசாக இருக்கிறவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க, ப்ரோ நான் டம்மி டக் பண்ணால் எனக்கு 6 pack வந்துருமா அப்படின்ட்டு. ஸோ இந்த டம்மி டக் அப்படின்னா அதில் ஆக்சுவலி என்ன பண்ணுவீங்க டாக்டர்? வாட் டு யூ டூ சம்திங் டு த மசில் ஆர் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், அதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று அட்ரஸ் ஒன்லி த ஸ்கின் எக்ஸஸ். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வெயிட் லாஸ் பண்ணுற பர்சனுக்கு வந்து ஸ்கின் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அப்படி ஸ்கின் இறங்க ஆரம்பிக்கும் போது இஃப் இட் ஹேங்ஸ் டவுன் லூஸ்னு வச்சுக்கோங்களேன், தே கான்ட் வேர் த ட்ரெஸ் வாட் தே லைக் இல்லையா. ஸோ என்ன தான் வெயிட் லாஸ் பண்ணி தேர் நாட் ஏபிள் டு வேர் அ ப்ராப்பர் ஃபிட்டிங் ட்ரெஸ்னா தே கம் ஃபார் அ ப்ரொசீஜர். இப்போ வெறும் ஸ்கின் மட்டும்தான் அதிகமாக இருக்குன்னா அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். தட் இஸ் கால் மினி டக் ஆர் மினி அப்டோமினோபிளாஸ்டி. ஓகே. அதில் வி டோன்ட் டூ எனிதிங் டு த மசில். ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசில் வீக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டை மசில் வந்து இட் ஹோல்ட்ஸ் அப்டமன். அது வந்து கொஞ்சம் டயஸ்டசிஸ் வந்து வெயிட் கெயின்னால கொஞ்சம் லூசன் அப் ஆகி வைடாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்கின்னை ரைஸ் பண்ணிவிட்டு மசில் நல்லா டைட்டன் பண்ணி தென் வில் ரிமூவ் த எக்ஸஸ் ஸ்கின். ஒரு மசிலை டைட்டன் பண்ணினா யூ வில் ஸ்டிச் இட் டுகெதர். எஸ், த மசில் விச் ஹஸ் பிளேட் அவுட், வெளியில் விலகி போன மசிலை திரும்ப சென்டருக்கு கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஓகே. அப்போ வந்து தே வில் கெட் த ஃப்ளாட் டம்மி. ஓகே. பட் இதனால 6 pack வராது. இது வந்து 6 pack ப்ரொசீஜரே இல்லை. அது
சிக்ஸ் பேக்ஸ் இஸ் ஒன்லி பை எக்ஸசைஸ். ம் ம் இந்த மசில் டைட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, எந்திரிச்சு நிற்கும் போது இந்த வயிறு வந்து உப்பசமாக வெளியில் நிற்காது. சிலர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஜென்ரலாக நல்லா வெயிட் லூஸ் பண்ணியிருப்பாங்க, படுத்துருக்கும் போது அப்டமன் ஃப்ளாட்டாக இருக்கும், எழுந்துட்டாங்கன்னா வீங்கிரும், அது வயிறு வெளியில் இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி வீக்னஸ் ஆஃப் த மசில். ஓகே, அதை நம்ம டைட்டன் பண்ணுவோம். டைட்டன் பண்ணிவிட்டு தென் வில் ரிமூவ் த எக்ஸஸ் ஸ்கின், அந்த அம்பிளிகஸை திரும்ப ரீக்ரியேட் பண்ணிட்டு வந்துடும். திஸ் இஸ் கால் கிளாசிக்கல் அப்டோமினோபிளாஸ்டி ஆர் ப்ராப்பர் அப்டோமினோபிளாஸ்டி. ஓகே, இது ரெண்டு டைப் ஆஃப், எல்லாமே கம்ஸ் அண்டர் த ஒரு ப்ராட் அவுட்லைன் லைக் டமிடக். டமிடக்ங்கிறது ஒரு காமன் டேர்ம் அவ்வளோ. ஓகே ஓகே சரி, இப்போது இந்த அப்டாமினோபிளாஸ்டி பேசுகிறோம் இல்லையா, ஸோ இப்போ இது பண்ணும்போது வில் தேர் பி மார்க்ஸ், சர்ஜரி மார்க்ஸ்? நான் எது கேட்குறேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் நிறைய பாடி பில்டர்ஸ், ஓகே, இப்போது கிளாசிக் பாடி பில்டிங் எரா அப்படின்னு சொல்லுவோம், அப் டு ஒரு 90s வரைக்கும் பெருசாக வந்து ஸ்டொமக்கில் இஷ்யூஸ் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, பாடிஸ் பெருசாக வயிறும் பெருசாக ஆரம்பிச்சிது. ஆஃப் சீசனில் தே ஹேட் டு ஈட் அ லாட். அப்போது இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் ஸ்ப்ளிட் வந்து நிறைய பேர்கிட்டக்க ப்ராமினெண்ட்டாக பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ தட் வாஸ் த்ரோயிங் தேர் பேலன்ஸ் ஆஃப். இப்போது ஒரு கிளியராக வந்து அந்த அப்டாமினல் மசில் வந்து படியாட்டம் இருக்கிறது வந்து வி ஸ்கோர் பெட்டர். பட் இப்படி பிரியும் போது அது வந்து அந்த ஒரு அழகை கெடுத்துருது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்டாமினல் ஸ்ப்ளிட்டான பாடி பில்டர்ஸ் இந்த சர்ஜரி பண்ணாங்கன்னா அந்த அப்டமன் வாலுக்கு அதே அளவு கோர் ஸ்ட்ரென்த் இருக்குமா? அண்ட் இதில் மார்க், அந்த எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் இருக்குமா? சி, கோர் ஸ்ட்ரென்த் we don't know whether it will be there, because generally நாங்கள் என்ன சொல்லுவோம்னா 60 to 70% of the core strength தான் you'll regain. ஓகே, ஆஃப்டர் எனி சர்ஜரி. இப்போ ஸ்கின்னே இப்போ நார்மலாக இருக்குது, இதுக்கு 100% ஸ்ட்ரென்த் இருக்குன்னா, இப்போ நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன்னா அதில் ஒன்லி அந்த ஊண்டில் வந்து 60 to 80% தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரென்த். 100% ஸ்ட்ரென்த் இருக்காது, பிகாஸ் இட் இஸ் ஸ்கார் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் இட் இஸ் பாசிபிள், பட் ஐ ஹவ் டு செக். அது ஐ டோன்ட் ஹேவ் அ கிளியர் ரிசர்ச் பேப்பர்ஸ் எதுவும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் when it comes to மார்க்ஸ், சூச்சர் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வைப்போம், பிகினி லைன்னு தான் சொல்லுவோம். அவங்க ரெகுலர் ஒரு ஒரு அண்டர் கார்மெண்ட்ஸில் அது எக்ஸ்போஸ் ஆகாது. ஓகே, பட் தெர் வில் பி அ ஸ்கார். ஓகே, கீழே இருக்கும். அது அது அந்த ஸ்கார் வழியாக தான், அந்த ஊண்டு வழியாக தான் நம்ம ஓப்பன் பண்ணி திரும்ப ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது இங்கே டம்மியை டக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே மார்க் இல்லை, அங்கே மார்க் கீழே தான் மார்க் இருக்கும். இப்போ சிசேரியன் செக்ஷன்லாம் பண்ணுறாங்களே டெலிவரிக்கு, ஆமாம், அந்த லைன் தான் விச் யூஸ், அதுக்கு கீழே வைப்போம். பட் அது வந்து கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீட்டமாக இருக்கும். சிசேரியனுக்கு ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும், பட் இது ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போது மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் இந்த இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போது சம் பீப்புள் சே அந்த டயஸ்டேஸ் ரெக்டினால எனக்கு அப்டாமினல் பெயின் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில கிளைண்ட்ஸு. ஸோ எனக்கு வந்து இது வந்து இப்போ பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடுச்சு அப்படின்னா தெர் இஸ் நாட் கோயிங் டு பி பெயின் அப்படின்றது என்னோட லாஜிக்கல் மைண்ட். பட் இப்படி ரெக்டஸ் ஸ்ப்ளிட் இருக்கும்போது அவங்களுக்கு பெயின் இருக்குமா? இட்ஸ் அ ஃபேஷியா தான் அது. ஆக்சுவலாக இட் இஸ் கனெக்டட் பை அ ஃபேஷியா தான், ரெண்டு மசிலுக்கு இடையில இருக்கிற ஃபேஷியா. ஸ்ப்ளிட் மேபி இனிஷியலாக இருக்கலாம், பட் பெயின், பட் கன்சிஸ்டண்ட்டாக பெயின் இருக்கிறது தட் மைட் நாட் பி த ரீசன். மசில் ஸ்ட்ரெச்னால இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அண்ட் ரெண்டாவது, நீங்கள் சொன்ன ப்ரெக்னன்சியில் டிபெண்டிங் ஆன் த வெயிட் கெயின், அந்த அவங்களோட அப்டமன் ஸ்ட்ரெச் ஆகும்போது ஸ்கின்னு மசில் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும்போது மேபி த பெயின் வில் பி ப்ரொனவுன்ஸ்ட். பட் ஒன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி அந்த பெயின் சுத்தமாக இருக்காது அவங்களுக்கு. ஓகே, அண்ட் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 year பிஃபோர் வி டூ எனி ஆஃப் தி ப்ரொசீஜர்ஸ் ஆன் தம். ஓகே, ஏன்னா வி ஹேவ் டு, நீங்கள் சொன்ன மாதிரி வி ஹேவ் டு கிவ் டைம் ஃபார் த ரெக்டஸ் டு ஹீல். திரும்ப நார்மலாக ஹீல் ஆயிடுச்சு, அவங்க கோர்ஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு நார்மலாக ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த சர்ஜரியை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே, அது சிலர் வந்து இப்போ டெலிவரி அப்பயே அப்டாமினல் டக் பண்ணுவாங்க, மினி டக். அதெல்லாம் ஐ ஜஸ்ட் டிஸ்கரேஜ் தம். ஐ டெல் தம் ஃபர்ஸ்ட் கோ த்ரூ த டெலிவரி, அதுவே ஒரு மேஜர் ப்ரொசீஜர். அது கூட போய் இன்னொரு டமி டக் ஒரு ப்ரொசீஜர் கம்பைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சாரி, திஸ் இஸ் வெரி எலெக்டிவ் ப்ரொசீஜர். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு வெயிட் ஃபார் 1 year, let the muscle get நல்ல ரெக்கவர்ட், அதுக்கப்புறம் we can do the procedure. ஓகே, சரி, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருந்த எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணியாச்சு. ஒரே ஒரு மெயின் ஈவெண்ட் டாபிக், ஏன்னா பிகாஸ் என்னோடய பேக்ரவுண்ட் பாடி பில்டிங், ஸோ அதை பற்றி தான் என்னோடய தாட்ஸ் நிறைய ஓடும். நிறைய பாடி பில்டர்ஸ்க்கு இன்றைக்கி தேதிக்கு உள்ள ஒரு கொஸ்டின், நிறைய அடலசன்ட் பாய்ஸுக்கு உள்ள கொஸ்டின், ManBoobs, gynecomastia. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி ஒன்று உங்களோட நேச்சுரல் ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்னால் ஒன்று வரும், விச் டீன்ஸ் கெட்.
நிறைய பேருக்கு ஐ ஹவ் சீன் நேச்சுரலாக அவங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டு நல்ல சாப்பாடு பழக்கத்தை மாற்றிட்டு நல்ல ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகும்போதே இட் கோஸ் ஆஃப் வேர் ஐ சி வெறும் ஃபேட் தான் வந்து கைனோ மாதிரி இருக்குன்னுட்டு. பட் ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ ஹாவ் டு கோ த்ரூ சர்ஜரி ஆல்சோ பிகாஸ் கிளாண்ட் பெருசாயிடுச்சு அப்படின்ட்டு. தட் இஸ் ஒன் திங் தட் வி நீட் டு டிஸ்கஸ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக த எஜுகேட்டிவ் பார்ட் வேர் ஐ வாண்ட் டு கெட் இன் முக்கியமாக அப்படின்னா ஸ்டெராய்ட்ஸோட சைடு எஃபெக்ட். ஒரு சில பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா எந்த லெவலுக்கு ஸ்டெராய்ட்ஸை அப்யூஸ் பண்ணாலும் அவங்க சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது கைனகோமாஸ்டியாவாக வந்ததில்லை. பிகாஸ் ஐ டோன்ட் நோ இஃப் தே லேக் ரிசெப்டார்ஸ் டு சேஞ்ச் ஆர் சம்திங். இன்னொரு குரூப்புக்கு என்ன அப்படின்னா டெஸ்டோஸ்ட்ரான் பேஸில் ஏதாவது ஒன்று தொட்ட உடனே அடுத்த நாளே வந்து தே கெட் நிப்பிளில் இச் ஆகுதுன்னுவாங்க, அடுத்த நாள் தே கெட் பெயின். இது ஒரு வெரைட்டி ஆஃப் கைனகோமாஸ்டியா தட் ஐ சி. இன்னொன்று என்ன அப்படின்னா பீப்புள் டேக் டூ மெனி காம்பவுண்ட்ஸ். ஒன்று காமனாக வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே அட்ரஸ் பண்ணுறது வந்து டெஸ்டோஸ்ட்ரான் கன்வெர்ட்டிங் டு ஈஸ்ட்ரஜன், ஒரு ஈஸ்ட்ரஜன் பிளாக்கரை ஒன்று போட்டுரு அப்படின்வாங்க. வேர் அது வந்து இட்ஸ் அ செப்பரேட் டிஸ்கஷன் வேர் இட் இஸ் மோர் ஹார்ம்ஃபுல் ஃபார் யுவர் ஹார்ட் தேன் த ஸ்டெராய்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது ஒன்று. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா ஃப்ரம் த அதர் டிரைவேட்டிவ்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா தே increase their progesterone levels. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நிப்பில் ப்ரெஸ் பண்ணோடனே தே கெட் அ ப்ரௌன் ஃப்ளூயிட். ஸோ இந்த மாதிரியும் வருது. ஒரு சில பேருக்கு ரெண்டுத்தோட மிக்ஸும் வருது. ஸோ ஒன் திங் என்ன அப்படின்னா எர்லி ப்ரிவென்ஷன் அப்படின்றது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கு யூஸ்வலி சொல்கிறது வந்து உனக்கு ஒரு வாட்டி வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வரும், கோ கெட் அ சர்ஜரி டன் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. I may be wrong also. So அதனால் you are the right person to say. இந்த ஸ்டெராய்ட் சைடு எஃபெக்ட்ஸ்னால் வர கைனகோமாஸ்டியா அப்படின்றது ஆர் லெட்ஸ் சே கைனகோமாஸ்டியா இன் காமன், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுன்றது மருந்துனால் மட்டும் செய்ய முடியுமா, விச் இஸ் ரிலேட்டிவ்லி சேஃப், ஆர் சர்ஜரி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்? சரி, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னது தான் முரளி. சி வி ஹவ் சீன் கைனகோமாஸ்டியா இன் நியூ பார்ன்ஸ். ஓ, ஏன்னா அம்மாவோட ஈஸ்ட்ரோஜன் வில் பி தேர் இன் த பிளட். ஓகே. அது வந்து ஃபஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு இருக்கும், அது அப்படியே தானாக குறைஞ்சிடும். இது ரொம்ப நார்மல். இது கைனகோமாஸ்டியாங்கிறது ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஹார்மோன் தானே. ஆமாம். ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டெரான் பேலன்ஸ் தான், அவ்வளோதான். எங்கெங்கெல்லாம் இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுதோ அங்கெங்கெல்லாம் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ ஒரு பிறந்த குழந்தைக்கும் இந்த கைனகோமாஸ்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அது இனிஷியலாக இருக்கும். அதை ஒன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் மதரோட ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் மதர்கிட்டேருந்து வந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கைனகோமாஸ்டியா ரிசால்வ் ஆயிரும். ஓகே. அதுக்கு அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அடலசன்ட் ஃபேஸ். வென் தே அட்டெண்ட் எப்படி பியூபர்ட்டி இன் விமனோ அந்த மாதிரி பசங்களுக்கும் அது ஒரு 11 to 12 இயர்ஸ் டைமில் தெர் அகெயின் ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டெரான் அந்த ஒரு இம்பேலன்ஸ் ஆரம்பிக்கும் போது கைனகோமாஸ்டியா ஃபார்ம் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு 15-16 அட்டைன் பண்ணும்போது இந்த கைனகோமாஸ்டியா வில் ரெடியூஸ். ஓகே. தெல் பி கம்ப்ளீட்லி ஃப்ளாட் செஸ்ட் ஆயிரும். ஒரு சிலருக்கு பியாண்ட் 14 ஆல்சோ the glands keeps growing. Okay. So அப்போது ஃபேட் மட்டும் இல்லை, இது gland இது. ஸோ இஃப் இட் இஸ் ரியலி டிஸ்ஃபிகரிங் ஃபார் தம், இஃப் இட்ஸ் ரியலி பாதரிங் தம், டே டு டே ஆக்டிவிட்டி கூட அந்த பசங்களால் கான்ஃபிடண்ட்டாக போக முடியல அப்படின்னா we can surgically fix it. இதில் மெடிசன்ஸ் ஒர்க் ஆகாது. அதாவது gland போர்ஷனுக்கு. ஓகே. ஏன் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். கிவிங் அ மெடிசன் டு ரிவர்ஸ் இஸ் கோயிங் டு கிரியேட் மோர் ஹார்ம் தென் பெனிஃபிட். ஓகே. பட் சர்ஜரி இஸ் அ மச் சிம்பிளர் சொல்யூஷன் வென் இட் கம்ஸ் டு கைனகோமாஸ்டியா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ்னால வர கைனகோமாஸ்டியா விச் யூ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் அபவுட் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் யூசேஜ், அதனால் வர கைனகோமாஸ்டியா வந்து ஃபார் சம் பீப்புள் இட் ரிவர்சஸ். பட் சிலருக்கு இட் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். பட் ஒன்ஸ் த கிளாண்ட் ஃபார்ம்ஸ் இட்ஸ் கோயிங் டு ஸ்டே தேர். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணாமல் வெறும் மெடிசின்ஸ்னால கொடுக்கும்போது ரெடியூஸ் திரும்ப ரீக்ரோ தான் நடக்குமே தவிர யூ ஆர் நாட் கோயிங் டு ரிமூவ் தி கிளாண்ட். ஓகே. ஸோ இன்னைக்கு டேட் வரையும் கைனகோமாஸ்டியாக்கு சர்ஜரி இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் தட் பர்சன். ஓகே. எல்லா கைனகோமாஸ்டியா எல்லா பிரஸ்ட் கிளாண்டையும் ரிமூவ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. யார் ஒருத்தருக்கு அந்த கைனகோமாஸ்டியா அவங்கள மனதளவுலையோ இல்லை ஃபிசிக்கலாக இட் இஸ் அஃபெக்டிங் தம்மோ அவங்களுக்கு சர்ஜரி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. இதை தவிர ஏஜ் ஆகும்போதும் வரும். ஸோ இதெல்லாம் ஃபேஸஸ் சொல்கிறேன். ஓகே. நியூ பார்னுக்கு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல.
அடலசன்ட்க்கு ஆப்ஷன் இஸ் தேர் டு இட். ட்ரக் இன்டியூஸ் இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ் மெடிசன்ஸ் யூசேஜ்னால வர கைனகமாஸ்டியாக்கு இது ஒரு சொல்யூஷன். ஏஜிங் அபோவ் 50-60 ஏஜ் ஆகும்போது again the estrogen will start to take over. ஓகே. டெஸ்டோஸ்டரோன் லெவல் குறைய ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும். அப்பயும் கைனகமாஸ்டியா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரீனல் ஃபெயிலியர் இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லையும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சிலர் தே அக்செப்ட், எஸ் இட் இஸ் தேர், இட் டசன்ட் பாதர் மீ அப்படின்ட்டு தே ஜஸ்ட் மூவ் ஆன். சிலருக்கு இருக்குது, இதை நான் கரெக்ட் பண்ணணுன்ட்டு தே அப்ரோச் யூ ஆர் அப்ரோச்சஸ். இது ஒரு 50%. தெர் ஆர் ரிமைனிங் 50% who know that they have gynecomastia, but they are not able to open up to their family or friends. Actually அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் போகணும், because they feel very low. They are not able to approach their family, they are not approach their friends, because they feel இது வீட்டில் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் கிண்டல் அடிப்பாங்க, டாக்டர்ஸ் இதை நம்ம எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, எந்த டாக்டர் போய் பார்க்கணும், இதெல்லாம் தெரியாமல் they are actually suffering in silence. ஸோ அவங்களுக்கான மெசேஜ் என்னென்னா, கைனகமாஸ்டியாங்கிற இட்ஸ் a very simple problem. You should approach a right expert, get it fixed if it is bothering you. இவ்வளோதான். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல, நிறைய பேருக்கு வந்து அவங்க சொல்லவே முடியாது, டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃபேமிலி யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து என்னோட வீடியோஸில் வந்து கைனகோமாஸ்டியாவை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ ஐ திங்க் ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களோட ரெஃபரன்ஸ் கூட நான் எடுத்து பண்ணியிருந்தீங்க. லாட் ஆஃப் பீப்புள் அதுக்கப்புறம் தே கேம் டு அஸ் ஆஸ்கிங், சார் நீங்கள் அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம், இங்கே வரணும். சி, ரெண்டு விஷயம் தான். ஒன்று, we should be very open. We should not talk bad about a person who is going to get a cosmetic surgery, because you don't have any right. It is his personal right. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமை அது. இப்போ அவங்க வேணும்னா அவங்க பாடி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை விட்டுக்கலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் பிகாஸ் தே ஹாவ் சம் இஷ்யூ அண்ட் தே வாண்ட் அப்ரோச் அ காஸ்மெட்டிக், உடனே அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, இவன் போய் தேவையில்லாமல் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுங்க, இது தேவையா? ஹூ ஆர் யூ டு டிசைட்? எக்ஸாக்ட். ரெண்டாவது, த பர்சன் ஹூ ஹேஸ் அ ப்ராப்ளம் ஷுட் நோ whom should you approach. சும்மா போய் ஒரு நார்மலாக ஆயில் மசாஜ் பண்ணி அவனை கைனகமாஸ்டியா எடுத்து விட்டுறேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த பீப்புள் ஷுட் பி அவேர் தட் திஸ் இஸ் நாட் கியூரபிள் பை சர்டன் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ யூ ஷுட் அப்ரோச் த டாக்டர்னு அவங்க சொல்லணும். இவ்வளோதான். இதுதான் இந்த ஹோல் காஸ்மெட்டிக் ஃபீல்டை சுற்றி இருக்கிற ஒரு பிம்பம். இல்லை, சி ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு 4-5 பேர் வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இதை வந்து என்னால் ஃபேமிலியில் சொல்ல முடியலன்னு ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு ஃபேமிலி கிட்டக்க போய் சொன்னால் இதுக்கெல்லாம் ஒன்றும் டாக்டரை பார்க்க வேணாம் அப்படின்ட்டு சப்ரெஸ் பண்ணுற பேரண்ட்ஸும் இருக்காங்க. தட் இஸ் ஒன் குரூப். அண்ட் இன்னொரு குரூப் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன ஆயில் மசாஜ் வந்து எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். யூஸ்வலி என்னோட ஃபீல்டில் வந்து, பிகாஸ் என்னோட எக்ஸ்போஷர் அப்படின்றது இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால எல்லாமே என்னென்னா செஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணால் குறைஞ்சி போயிடும். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த டார்கெட்டட் ஒர்க் அவுட்ஸ்னு பண்ணால் செஸ்ட்டு குறையுமா கைனகமாஸ்டியா? சி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா மசில் வளரப்போது ஆர் இஸ் கோயிங் டு கெட் ஸ்ட்ராங்கர் பேஸ்ட் ஆன் எந்த மாதிரி லோட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்றீங்க. ஸோ தெர் இஸ் நர்வ் எண்டிங்ஸ், ஸோ ஸ்டிமுலேஷன் ஆஃப் க்ரோத். ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்பாட் ரிடக்ஷன் ஆஃப் ஃபேட் பாசிபிள் இல்லை, அதனால தான் தே கம் ஃபார் லிப்போசக்ஷன் டு யூ. அப்படி அந்த ஃபேட்டை வந்து தெரியாமல் வைக்கலாம் அப்படின்னா, இஃப் யூ க்ரோ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் மசில். இப்போ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என் உடம்புல 10 கிலோ மசில் இருக்குது, 10 கிலோ ஃபேட் இருக்குது, ஐ லுக் சப்பி. நான் இப்போ என் உடம்புல 30 கிலோ மசில் போட்டு ஃபேட் வந்து அதே 10 கிலோனா பர்சன்டேஜ் வைஸ் இது ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால வி கெட் தட் இல்யூஷன், கேமோஃப்ளேஜ். ஆமாம். ஆனால் வந்து அந்த ஃபேட் அப்படி ஒரு இடத்துலேருந்து குறைக்கிறதுக்கு ஒர்க் அவுட்னு ஒன்று கண்டுபிடிச்சா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஃபேட் யூனிஃபார்மாக தானே குறையும். என்டையர் பாடி வில் ரெடியூஸ். என்டையர் பாடி அப்படின்றத விட நம்மளோட பேட்டர்ன் ஈச் பர்சன். ஸோ ஒரு சில லேடிஸ்க்கெல்லாம் வந்து அப்படியே அப்பர் பாடி ஸ்லிம் ஆகிடும், வயிற்றில் கூட தே வில் கெட் லைன்ஸ். ஆனால் லெக்கில் வந்து ரொம்ப டைம் ரெசிஸ்டன்ட் ஃபேட், ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஃபேட் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த டயர் ஃபேட்டு, அந்த ரெசிஸ்டன்ட் ஃபேட்டுக்கு தான் liposuction helps. True. See, liposuction is predominantly for a person who has a resistant fat or a pocket of fat which is disturbing them. Okay. So இது பேசிக்கா அவங்களுக்கு அது டிஸ்டர்பிங்னு ஃபீல் பண்ணும்போது is an option they have. Correct. அதே கைனகமாஸ்டியா அதே தான் நான் சொல்லுவேன். பசங்களுக்கு வந்து ஒரு 14 years, இப்போ லாஸ்ட் வீக் ஆப்ரேட் ஆன 14-year-old kid, ஒரே இது என்னென்னா, நான் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் படிக்கிறேன், எனக்கு ஸ்விம்மிங் போக முடியல. அவனோட ப்ரைமரி கன்சர்ன் அவ்வளோதான், வேறு பெயின் சொல்ல எதுவுமே சொல்ல, நத்திங் எல்ஸ்.
அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட்ஸ் தே காட் த சைல்ட் நவ் இஸ் ஆப்ரேட்டட். இமேஜின் இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட் வந்து அவனை உனக்கு எதுக்கு இப்போ சர்ஜரி, இதெல்லாம் சின்ன வயசில் இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைனா, இமேஜின் த மென்டல் ட்ராமா ஹி அண்டர்கோஸ். ஒரு நெக்ஸ்ட் 2-3 years he might not be normal. அவனுக்கு he won't socialize with people, he won't feel confident to move with people. ஸோ இதில் வந்து ஒரு calculative-ஆ we have to understand and treat. You can't just say blind-ஆ அவனுக்கு பண்ண முடியாது, இந்த வயசில் பண்ணாதன்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் அவன் என்னதான் ஒரு 14 வயசு குழந்தையா இருந்தாலும் he has his own life. He feels he is not confident. சரி, இந்த ஏஜில் இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும்னா பண்ணி ஹெல்ப் பண்ண போகிறோம். இல்லை இந்த ஏஜில் பண்ண வேண்டான்னு நாங்கள் டிசைட் பண்ணோம்னா we can tell him that வெயிட் பண்ண இன்னும் ஒரு 3-4 years கழிச்சு வா, ஒன்ஸ் பாடி இஸ் ஃபிட் வில் டூ இட். அவ்வளோதான், as simple as it. இன்ஃபேக்ட் இந்த இஸ் அ பர்சனல் டெசிஷன், வேறு எதுவும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றது இஸ் ஒன் பார்ட். பட் கான்ஃபிடென்ஸ் லோ ஆகுதுன்றதை விட வாட் ஐ சி, இப்போ பாடி பில்டர்ஸ் ஒரு சில பேர் வென் தே ஜூஸ் அப் கைனகோமஸ்டியா வந்துடுது. அதை நிறுத்தினதுக்கப்புறமா ஐ சி தட் அவங்களோட ஓவரால் ஆக்டிவிட்டீஸ் சேஞ்ச், அவங்களோட மென்டல் கிளாரிட்டி சேஞ்சஸ். மேபி அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலையா இல்லையா அப்படின்றது எனக்கு ஐம் நாட் ஏபிள் டு கிளியர்லி சே. ஓகேவா? பட் நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐ சி அனக்டோடல் எவிடன்சஸ். என்கிட்ட ஒரு 10 கிளைண்ட் வராங்கன்னா அதில் ஒரு 4 பேர் பண்ண வேணான்ட்டு டிசைட் பண்ணிட்டு தே கோ ஆஃப் ஆல் த ஸ்டஃப். அண்ட் அதுக்கப்புறமாவும் அவங்களோட அந்த ப்ரீவியஸ்லி இருந்த அந்த மென்டல் கிளாரிட்டி அண்ட் எவ்ரி திங் கோஸ் ஃபார் அ டாஸ். அண்ட் தே டோன்ட் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் தேர் ஒரிஜினல் ப்ரொஃபஷன். நிறைய பேர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டை ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிக்கிறது அப்படின்னா கோடியில் ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் விட்டுட்டு இதை வந்து ஒரு ஆப்ஷனாக அவங்க சைடில் பேஷனை ஃபாலோ பண்ணும்போது தே ஃபீல் தட் அவங்களோட அந்த லைஃப்லேயும் சக்ஸஸ் ஆகாத மாதிரிலாம் ஐ சி கேசஸ். பட் நான் வந்து சொல்கிறது, உனக்கு அது டிஸ்டர்ப் பண்ணுதா, இந்த மருந்து மாத்திரையிலெல்லாம் மேனேஜ் பண்ணுறது இஸ் நாட் அ லாஜிக்கல் திங் அப்படின்றது இஸ் சம்திங் தட் யூனோ லைக் பிகாஸ் நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஸ்டார்ட் டேக்கிங் திஸ் ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் ட்ரக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், இட் மேனேஜஸ் டெம்பரரிலி. இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, when they get off the steroids, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எழுந்திருக்கும் போது they will have the lump. That is also going to disturb. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா முரளி, இதில் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, ஃபேட் ரெடியூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, ஓகே, பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். சி கைனகோமாஸ்டியா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுவோம், செஸ்ட்டில் பெருசாகிறதுக்கு 2 ரீசன் தான். ஒன்று அந்த மேல் பிரெஸ்ட் கிளாண்ட், இன்னொன்று அந்த ஃபேட் சரௌண்டிங் தட் கிளாண்ட். இப்போ நீங்கள் ஃபிட்னஸ் ரொட்டீன், டயட், எக்ஸசைஸில் அந்த ஃபேட் குறையும் போது சம் பீப்புள் ஃபீல் தேர் இஸ் செஸ்ட் இஸ் கெட் டு நார்மல் ஷேப். அதோட விட்டுறலாம், சந்தோஷம். யூ டோன்ட் நீட் டு டூ தட் ப்ரொசீஜர், சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஒரு சிலருக்கு இந்த ஃபேட்டும் குறையாது, கிளாண்டும் பெருசாக இருக்கும். அப்போ தே ஹாவ் டு கெட் அட்ரஸ்ட் பை சர்ஜரி. ஃபேட் டிசால்விங் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து டசன்ட் ஒர்க் இன் கைனகோமாஸ்டியா. அது நிறைய பேர் கேட்பாங்க எங்களை, ஸோ இன்ஜெக்ஷன் கொடுத்து குறைக்கலாமா? ஓகே, வி ஆர் நாட் சீன் பிகர் ரிசல்ட்ஸ் வித் தட், பெட்டர் ரிசல்ட்ஸ் அதில் வந்து வந்த மாதிரி தெரியல. ஓகே, ஓகே, சரி. இப்போது இந்த கைனகோமாஸ்டியா சர்ஜரி அப்படின்னு போகும்போது, சி ஐ ஹவ் சீன் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் திஸ் கேஸ் மோர் தேன் சக்ஸஸ். ஓகேவா? ஏன்னா ஆனஸ்ட்லி நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இதை ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன் இந்த சர்ஜரி மேலே நிறைய பேருக்கு பயம் அப்படின்னா, சி நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வெல் டெவலப்டு ஒரு பாடி பில்டர். ஃபஸ்ட்டு ஷோ அவர் ஐசிஎஃப்பில் பார்க்குறேன். இது வந்து நான் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐசிஎஃப்பில் பார்க்குறேன். அவரை பார்க்கும்போது என்னடா இது மிருகம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறேன். பட் ஒரு 2-3 years ஆஃப்டர் தட் ஐ எம் கம்பீட்டிங் அண்ட் அதே ஆளை வந்து நான் பார்க்குறேன் அந்த காம்படிஷனில். ஸோ என்னோடய கேட்டகிரிக்கு ஒரு 3 கேட்டகிரி முன்னாடி அவர் வருவார். ஸோ என்னோடய பம்பிங்க்கு முன்னாடி இந்த ஆளை பார்த்துட்டு நம்ம போய் பம்பிங் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். எனக்கு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, அவர் இப்படி கையை தூக்கி இப்படி போஸ்ட் பண்ணுறாரு. செஸ்ட்டில் இங்கே 2 இடத்துல நிப்பிள் இருக்கிற இடத்துக்கு கீழே பெரிய பெரிய ஓட்டை தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா அவர்கிட்ட போகிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த கைனகோமாஸ்டியான்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிற டைம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள நிறைய பாடி பில்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, செஸ்ட்டில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை ரிமூவ் பண்ணு. ஓகே, கைனகோமாஸ்டியா ஒரு லோக்கல் டேர்ம் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் நோட்டிஸிங் நிறைய பாடி பில்டர்ஸ்க்கு வந்து இந்த நிப்பிளுக்கு கீழே ஒரு ஸ்கார் இருக்கும் அண்ட் அவங்களுக்கு ஒரு டென்ட். எல்லாருக்குமே பார்த்தேன் அந்த செஸ்ட்டு வந்து அவங்க ஃப்ரண்ட் டபுள் பைசப்ஸ் போஸ் வந்து ஃபஸ்ட்டு போஸ் இன் பாடி பில்டிங். அதில் கையை தூக்கி தே ஹாவ் டு ஃப்ளெக்ஸ் தேர் பைசப்ஸ். அந்த போஸில் இந்த சர்ஜரி பண்ணவங்க எல்லாருமே லெட் மீ பி ஆனஸ்ட் கேவலமாக தெரிஞ்சாங்க.
ஸோ எனக்கே வந்து அது வந்து ஒரு விதமான பயமாக இருந்தது. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சைக்கிள் பண்ணும்போது ஸோ என்னை யார் யார் கைட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஆகிடுமா, எனக்கு இந்த மாதிரி ஆகிடுமா, உனக்கு ஒன்றும் வரல வராதுரா சும்மாறா அப்படின்ட்டு, பிகாஸ் ஐ வாஸ் பெஸ்ட்ரிங் தெம். ஸோ திஸ் வாஸ் ஒன் திங். பட் லேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் டிஃப்ரெண்ட். எப்போ அப்படின்னா ஐ சென்ட் ஒன் பர்டிகுலர் பர்சன் ஃபார் அ gynecomastia சர்ஜரி. அவருக்கு ஃபஸ்ட்டே வந்து நான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே அவரோட நிப்பிள் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸில் இருக்கும். அதையும் சேர்த்து நீங்கள் சரி பண்ணி அமிச்சிங்க. வாட் டு யூ ஆக்சுவலி டூ இன் த சர்ஜரி? ஏன்னா எல்லாருமே அந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணால் அந்த இடத்துல ஓட்ட தான் இருக்கும். வாட் டு யூ டூ? அதான் முரளி, 2 டைப். இட்ஸ் நாட் லைக் வி ஆர் ஆல்சோ பீன் திஸ் ப்ராக்டிஸ். ஏர்லி பார்ட் ஆஃப் த கெரியரில் எங்களுக்கும் சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா டெக்னிக்ஸ் கீப் ஆன் ரிஃபைனிங்கில். ரிஃபைன்மெண்ட் டேக்ஸ் டைம். ஸோ ஃப்ராங்காக சொல்லணும்னா முதல்ல ஃபுல்லாக அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க கிளாண்டு. தென் we introduced liposuction as one tool to remove the excess fat. And gland வந்து கரெக்டாக அந்த நிப்பிள் கீழே மட்டும் ஒரு சின்ன கட் பண்ணி அந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணி, இனிஷியலாக ஃபுல் கிளாண்டை ரிமூவ் பண்ணால் தான் பேஷண்ட்ஸ் கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக இருக்கும்பாங்க. பட் இன்னைக்கு ரீசெண்டாக என்ன ட்ரெண்டுன்னா, we have to leave behind little portion of gland so that it looks natural. நிப்பிள் வந்து இப்படி தான் இருக்கணும். It should not be like a concave. அதை நம்ம பேஷண்ட்டை புரிய வைக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹெமட்டோமா, இந்த மாதிரி சீரோமா, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்னால அந்த நிப்பிள் சுருங்கலாம். ஒரு சிலருக்கு பாசிபிள். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற பாடி பில்டர்ஸ் நாங்கள் டீல் பண்ணும்போது எங்களுக்கு என்ன பயம்னா, ஒரே பயம் ப்ளீடிங், எக்ஸசிவ் ப்ளீடிங். ஹெமட்டோமாஸ்லாம் காமன் இன் பர்சன் ஹூ ஹஸ் யூஸ்ட் ஆண்ட்ரோஜன் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ். ஸோ அதனால சிலருக்கு அந்த காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா, ஹெமட்டோமா அதெல்லாம் வந்ததுன்னா, we have to manage it properly. We should not let the hematoma stay there. அதை அப்படியே விட்டுறலாம் அப்படிலாம் இருக்கும். இமீடியட்டாக ஆஸ்பிரேட் பண்ணி we have to give compression so that ஷேப் கரெக்ட் கிடைக்கிறதுக்காக. இது பேஷண்ட் ஃபேக்டர். சர்ஜன்ஸ் ஃபேக்டர் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர்லி பார்ட்டில் எக்ஸா ஃபுல்லாக கிளாண்டு ஃபேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அப்படியே ரிப் ஆஃப் பண்ணி ஸ்கின் போய் மசிலோட ஒட்ட வச்சுருவாங்க. ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் இடையில கொஞ்சம் ஃபேட் இருந்தால் தான் அந்த கிளைடிங் இருக்கும். இல்லைனா என்ன ஆகும், நீங்கள் இப்போ பெக்ட்ரல்ஸை கண்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்கின் போய் மசிலோட ஒட்டி இருந்ததுன்னா ஒரு டிஸ்ஃபிகரிங்காக ஒரு புல் கொடுக்கும் அந்த இடத்துல. அப்போ தான் இட் லுக்ஸ் மோர் ஒரு ஹோல் மாதிரி புல் மாதிரி தெரியும். ஓகே, அதை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இஃப் பர்சன் இஸ் ஹேவிங் அன் இஷ்யூ, வி கேன் ரிலீஸ் தட் அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் வி கேன் கிவ் அ ஃபேட் ஃபில். கொஞ்சம் மினிமலாக கொடுத்தோம்னா இட் வில் செட்டில் டவுன். ஓகே, பட் ஃபேட் ஃபில்ன்றது பாடி பில்டர் வி கோ ஆன் ரொம்ப வெரி லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ். வி ஹேவ் டு ரிலீஸ் மட்டும் பண்ணி விடலாம் அப்போ. ஓகே ஓகே. ஸோ இது காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு இட் டுக் அஸ் லாட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இட் டேக்ஸ் டைம் ஃபார் அஸ். வி ஆர் ஆல்சோ மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கீப்ஸ் ரிஃபைனிங் வித் டைம். த ரிஃபைன்மெண்ட் லெவல் அட்டைன் ஆக தீஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வி ஆர் ஏபிள் டு அவாய்ட். ஓகே ஓகே. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு பார்த்த டைம் அப்படின்றதும் இட் வாஸ் லைக் 2005 2006 அந்த டைம். 15-16 இயர்ஸ் முன்னாடி இல்லை. ஓகே, அப்போ இருந்த அந்த பாடி இமேஜிங், பாடி இமேஜ் அவேர்னஸ் வந்து இன்னைக்கு வேற மாதிரி மாறிடுச்சு இல்லை. அன்னைக்கு யாரும் பேர் பாடி பெருசாக போனதில்லை எக்ஸப்ட் பாடி பில்டர்ஸ். மற்றவங்களாம் யாரும் பேர் செஸ்ட் எல்லாம் போனதில்லை. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. லாட் ஆஃப் பீப்புள் தே வாண்ட் டு கோ பேர் செஸ்ட், தே வாண்ட் டு ஷோ ஆஃப் தேர் பெக்ஸ் அண்ட் சிக்ஸ் பேக்ஸ் அதெல்லாம். பட் அன்னைக்கு அப்படி இல்லை. ஆமாம். ஸோ த ட்ரெண்ட் ஹஸ் சேஞ்ச்ட் அண்ட் வி சர்ஜன்ஸ் ஆல்சோ மேக் ஷுர் இட் இஸ் வி கோ வித் த ட்ரெண்ட் அண்ட் வி ட்ரை டு கிரியேட் வாட் தே வாண்ட். ஓகே ஓகே, கிரேட். ஸோ எனக்கு வந்து gynecomastia அப்படின்றது இஸ் லைக் சம்திங் தட் ஐ கேனாட் டாலரேட். ஏன்னா இன்ஃபேக்ட் ஏன் வந்து இது வந்து நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, when I'm sitting to judge a show, எங்களுக்கு வந்து ஆக்சுவலி பை ரூல்ஸ் gynecomastia ஒருத்தனுக்கு தெரிஞ்சுன்னா அவனுக்கு நெகட்டிவ் ஸ்கோரிங் கொடுக்கறதுக்கு we have the capacity based on எந்த அளவுக்கு அது வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு he can get a negative score. எந்த அளவுக்கு அப்படின்னா, பெங்களூரில் ஒரு ஷோவில் ஒரு பையனை வந்து அவன் காம்படிஷன் முடித்தோடனே நான் வந்து கூப்பிட்டு சொல்கிறேன், உனக்கு கைனோ இல்லைன்னா நீ ஃபஸ்ட் வாங்கியிருப்படா, நீ தேர்ட் வாங்குற. ஸோ இட் குட் மேக் தட் மச் டிஃப்ரென்ஸ். அவனோட கெரியரையே மாற்றி போடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த அந்த கைனோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா உடனே வந்து இப்போது நிறைய பேர் வந்து they'll think பாடி பில்டிங்னா ஸ்டெராய்ட், திஸ் கை இஸ் ப்ரமோட்டிங் ஸ்டெராய்ட்ஸ். ஒரு விஷயம் நடக்குது அண்ட் இது வந்து ஒரு அடல்ட்டோட டெசிஷன். நான் வந்து இப்போது இந்த ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால மற்றவங்க யாருக்கும் வந்து தீங்கு விளைவிக்கிறது இல்லை. அண்ட் எடுக்கிறவங்க முக்கால்வாசி பேர் இதனால் எனக்கு ஹெல்த் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு புரிஞ்சு எடுக்கிறாங்க. எப்படி வந்து சம்படி ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வந்து எந்த அளவுக்கு ஹசார்டஸோ, இட் இஸ் சிமிலர்லி இன் அ டிஃப்ரெண்ட் லைன். அந்த மாதிரி இது ஹசார்டஸ் அப்படின்னு தெரிஞ்சு எடுக்கிறாங்க.
இது இன்றைக்கே நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறது இஸ் நாட் அ கேம்பெயின் தட் ஐ கேன் புல் ஆஃப். அண்ட் அது வந்து எனக்கு என்ன ரீசன் அப்படின்னு புரியல. இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் டெசிஷன். செய்யும்போது அட்லீஸ்ட் தெர் ஆர் சர்டன் கைட்லைன்ஸ், சேஃப் யூசேஜ். அண்ட் நீ எடுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா யூ ஷுட் மீட் த ரைட் பர்சன் அண்ட் கெட் இட் கியூர்ட். ஏன்னா எங்களோட ஸ்போர்ட் அப்படின்றது இஸ் 100% விஷுவல். இதில் வந்து இப்போ ஒரு ஸ்ப்ரிண்டிங்கோ வெயிட் லிஃப்டிங்கோ அப்படின்னு வரும்போது நீங்கள் இட் இஸ் நாட் அபவுட் ஹவ் யூ லுக். பட் இது வந்து எப்படின்னா ஒரு ஃபைன் டீட்டெயிலையும் வந்து தெர் இஸ். இப்போ ஒரு ஷோ வந்து சின்ன லெவல் ஷோ ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னா 5 பேர் உட்காந்து உன்னை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் உன்னை பின்னாடி நின்று பார்க்க போகிறாங்க. யூ ஹாவ் டு லுக் குட். நீ ஸ்டேஜில் போஸ்ட் பண்ணாதப்பவும் நல்லா தெரியணும், போஸ்ட் பண்ணும்போதும் நல்லா தெரியணும் அப்படின்றது இட்ஸ் 90% காஸ்மெட்டிக்ஸ். இந்த மாதிரி பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ். யா, வேர் இஸ் அ காமன் மேன் he is not so particular about his physique and shape. ஓகே செஸ்ட் ஃப்ளாட் ஆகணும்னு வருவாங்க. பட் உங்கள் இதில் அந்த சிசில்டு லுக்கில் வராங்களே பாடி பில்டர்ஸ், அவங்களுக்கு வந்து இட் இஸ் அ பிகர் சேலஞ்ச் ஃபார் அஸ் அண்ட் வி மேக் ஷுர் இட் இஸ் டன் இன் அ வெரி நார்மல் வே. ரொம்ப எக்ஸ்ட்ரா கிளாண்ட் எடுத்துகிட்டு வர்றது, தேவையில்லாமல் லைப்போசக்ஷன் கம்பைன் பண்ணுறதுலாம் வி டோன்ட் டூ. வி ஜஸ்ட் அட்ரஸ் வாட் இஸ் தேர் பிரைமரி கன்சர்ன், அவ்வளோ அந்த இடத்துல. ஓகே. ஸோ இப்போது நீங்கள் சர்ஜரி பற்றி சொல்லும்போது ஒரு பார்ட் ஆஃப் த கிளாண்ட் வந்து லீவ் இட். ஓகே. ஸோ அந்த கிளாண்ட் திரும்ப கைனோ டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு. It is possible, but the gland which is left behind can grow in size when patient takes certain medicines or other. Okay. But கம்ப்ளீட்டாக எடுக்க மாட்டோங்கிறதுக்கு ரீசன் இட் ஷுட் நாட் ஹாவ் அ கான்கேவ் லுக். ஒரு டொக்குழுந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அதுக்காக we leaves behind some gland. Okay. Sometimes we do redo. See, it's not like சிலருக்கு லைப்போ பண்ணியிருப்போம், அந்த gland கம்ப்ளீட்டாக வந்திருக்காது. See, patients என்ன புரிஞ்சுக்கணுன்னா, we are also humans. We know that everything is done in a right intention, but still they may not achieve a result what they need. Okay. Sometimes it is possible in rare instances. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we have to call them back and we redo the procedure. Okay. redoனா லைக் அது கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், தேவைப்படலாம். பட் அதுக்கு they should be prepared. போனோமா ஒன் டைம், இது கம்ப்யூட்டரில். ஸோ ஐ கான் ஜஸ்ட் ட்ரா லைன், இது எக்ஸாக்டாக அந்த லைன் நம்ம கொடுக்க முடியாது. இட் டசன்ட் ஹேப்பன் டு எவ்ரி ஒன். 100ல் ஒரு 2 பேர் 3 பேர் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த ஷேப் இது. அப்போ we try to fix it with a different methodology. ஓகே. ஸோ வெரி 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 இன்சைட்ஃபுல். அதாவது இந்த ஜோக்கை நிறைய வாட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் ஸ்டில் இவர் இதை சொல்லும்போது we are not computers-னு சொல்லும்போது I just have to share this joke. ஸோ ஒரு ஆள் இருப்பான், அவன் வந்து ஒரு மெக்கானிக். அந்த ஆள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ரெகுலராக வந்து அந்த மெக்கானிக் கடையில் வருவார். அவன் வந்து அவரோட பைக்கை ரிப்பேர் பண்ணிவிட்டு கொடுப்பான். ஸோ ஒரு நாளைக்கு வந்து இவனுக்கு வந்து மைண்டில் வந்து பயங்கரமான யோசனைலாம் வரும். நீயும் ரிப்பேர் பண்ணுற, நானும் ரிப்பேர் பண்ணுறேன், நான் ஏன் அழுக்கு துணியோடு உட்காந்துட்ருக்கேன், என்னை எல்லோரும் வாடா போடான்னு கூப்பிட்றாங்க, உங்களை பார்த்த உடனே மட்டும் ஏன் டாக்டர்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த மெக்கானிக் வந்து ஒரு நாள் டாக்டர் வரும்போது, நான் வண்டியை ரிப்பேர் பண்ண மாட்டேன், நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சார்குன்னு கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு. திஸ் டாக்டர் பேஷண்ட்லி, சரிப்பா சொல்லுப்பா, உன் வண்டி நின்று போச்சுன்னா நான் ஸ்டார்ட் பண்ணித்தரேன், உன் வண்டி ஸ்டார்ட்டே அவளை உயிரே போயிடுச்சு, நான் திரும்ப உயிர் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுற, இருக்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி விட்ற, உனக்கு ஏன் நிறையா மரியாதை, எனக்கு ஏன் கம்மி மரியாதை அப்படின்னு அவர் சொல்லுவார். உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீயே புரிஞ்சுக்கோ, இன்ஜின் ஓடிட்டுருக்கும்போது அதுக்குள்ளே கையை விட்டு நீ அதை ரிப்பேர் பண்ணு, அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ லைக் சி லைவ். ஸோ நீ அதாவது என்ன மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உங்கள் பாடியே டோட்டலாக மாற்றணும் அப்படின்னும்போது when a doctor is helping you, yes 99.9% கரெக்டாக இருந்தாலும் அந்த 0.01% possibility is there. See, we should make sure it's a very safe procedure done in a right way. Yes. அதுதான் as a professional எங்களோட வேலையை தவிர. அதே மாதிரி இப்போ நீங்கள் மெக்கானிக்னு சொல்ல தான் ஞாபகம் வந்து, பட் பேஷண்ட்ஸ்க்கும் அந்த ஒரு அவேர்னஸ் வேணும். ஆமாம். See, they can't treat ஒரு டாக்டராக இல்லையானே தெரியாமல் போய் விழுகிறாங்களே. இப்போ நீங்கள் பைக்குனா, ஒரு பைக் வச்சாங்கன்னா அதே ஷோரூமில் விட்டு தான் சர்வீஸ் விட்டு எடுக்கிறோம். we don't even go to a mechanic who's in the road side. இல்லை, ஆனால் உடம்புன்னு வரும்போது they want to try all those things. இல்லை சி, ஏதாவது இன்ஃபேக்ட் அதாவது ஸ்பெஷலிஸ்ட் யார்கிட்ட போனால் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மணி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் மோர் தென் தட் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட்.
ஆமாம், எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சார்ஜ் வந்து இட்ஸ் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் ஃபார் த ஸ்கில் செட், இட் இஸ் ஃபார் த ஃபெசிலிட்டி வேர் இட் இஸ் டன் இன் மெடிசன். இதில் போய் நான் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ்னா பிகாஸ் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் டோன்ட் கம் அண்டர் இன்சூரன்ஸ். ஆமாம். when I say a fees, patient has to pay from the pocket ன்னு தெரியும் எனக்கு. அதனால தான் they feel it is expensive. இப்போ இதே ஒரு இன்சூரன்ஸ் கவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் இவ்வளோ ஹெசிடேட் பண்ணவே மாட்டாங்க. சரி, அப்போ எங்கே வேணுமோ பண்ணிக்கலாம் சார், நீங்கள் கார்டு மட்டும் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். பட் காஸ்மெட்டிக் சர்ஜரியில் அந்த இன்சூரன்ஸ் கவருங்கிற ஒரு காம்பனண்ட் இல்லை. தட் இஸ் வை தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் பீப்புள் who try to take advantage of it, giving a cheap service at a not so good facility. இன்ஃபேக்ட் ஈவன் இந்த ஃபிட்னஸ்ன்னு வரும்போதும் சரி, லைக் நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறோமோ அது சிமிலர். இந்த சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிடும்போது சப்ளிமெண்ட்ஸ் ஆர் நெசரி இன் சர்டன் பிளேசஸ். ஆனால் அந்த சப்ளிமெண்ட்டை ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம்லாம் தெரியாது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த ஆள் சாப்பிட்றான்டா, நான் சாப்பிட்டா எனக்கு இதே ரிசல்ட் வரும். ஸோ பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கண்ட குப்பையை உடம்புல போட்டுப்பாங்க. அதுலேருந்து பிரச்சனை வந்த உடனே தான் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் மணி அந்த சப்ளிமெண்ட்டில் காசு ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வர மெடிக்கல் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல கோச் கிட்ட போகணும் அப்படின்றதே வந்து தோணும் நிறைய பேர். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம இந்த இன்ஃப்ளூயன்சர் காம்பனண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் ப்ராக்டிஸ் இருக்கு. நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் என் ஃபேஸ் ஒயிட் ஆச்சு, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண இந்த இன்ஃப்ளூயன்சர் கான்செப்ட் வந்ததுக்கு ரீசன் பீப்புள் ஸ்டார்ட் பையிங் ஒன்ஸ் தே see that their ஃபேவரட் பர்சன் யாரோ ஒருத்தங்க, செலிபிரிட்டி யாரோ ஒருத்தங்க, whoever it is, if they are going to say இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன், என் ஸ்கின் ஃபேர் ஆயிடுச்சு, இதை யூஸ் பண்ண ஹேர் க்ரோ ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்லும்போது பீப்புள் பிளைண்ட்லி பிலீவ், தே ட்ரஸ்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தட் செலிபிரிட்டி ஹூ ப்ரொமோட்டட் தட் ப்ராடக்ட் அவங்க அதை யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா யாருக்கு தெரியும் அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன். அவங்களே போடுறாங்க இட்ஸ் அ பெய்ட் ப்ரொமோஷன். பீப்புள் அதை பிளைண்டாக பிலீவ் பண்ணுறீங்க. பட் நாங்கள் சொல்கிறத யூ ட்ரை டு ஜஸ்ட் ஓகே யூ திங்க் ஓவர் இட். தப்பு இல்லை, நாங்கள் சொல்கிறது போய் கரெக்டாக தப்பாங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நத்திங் ராங் இன் தட். பட் கெட் ட்ரீட்டட் பை தி ரைட் ப்ரொஃபஷனல். ஜஸ்ட் பிகாஸ் யுவர் செலிபிரிட்டி, யூ த ஹீரோவாக நீங்கள் வர்ஷிப் பண்ணுற ஆள் வந்து ஒரு விஷயத்த சொன்னதை பிளைண்டாக நம்பாதீங்க. ஏன்னா தீஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். வி நோ வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் தே அண்டர்கோ ஆர் வாட் ப்ராடக்ட்ஸ் தே யூஸ். ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் இட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹியர் இட் ஃப்ரம் அ இன்ஃப்ளூயன்சர். எஸ், வெரி வெரி ட்ரூ. அது வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் சேஃப் டு பி யூஸ்ட் ஆன் லாங் டேர்ம் அதெல்லாம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வென் யூ சூஸ். இல்லை ட்ரூ. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் சொல்லும்போது பிகாஸ் ஆஃப் மை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நிறைய, அதாவது எப்படின்னா ப்ரோட்டீன் பவுடர் கம்பெனி நிறைய பேர் வருவாங்க. ஸோ எவ்ரி அல்டர்னேட் டே ஒரு மெசேஜ் இருக்கும் என்னோடய இன்பாக்ஸில், எங்களோட ப்ராடக்ட்டு வாட் இஸ் யுவர் கொட்டேஷன் ஃபார் போஸ்டிங் ஒரு ரீல், ஒரு ஸ்டோரி அப்படின்றது. ஸோ என்னோட டீம் கிட்டக்கு நான் கொடுத்துருக்குற ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போதைக்கு நமக்கு ஒரு 2 பிராண்டு தெரியும் விச் இஸ் சேஃப். யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணி விடுங்க, தட்ஸ் இட். இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வில் சே இஸ் லேப் டெஸ்ட் இருக்கா, அங்கே ஒரு சில பேர் ஃபில்டர் ஆகிடுவாங்க. செகண்ட் திங், நீங்கள் எனக்கு சாம்பிள் அனுப்புங்க. 1 month யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஹாப்பி அப்படின்னா நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொட்டேஷன் சொல்கிறேன். இங்கே அதர் பார்ட் ஆல்சோ ட்ராப்ஸ். ஸோ எப்படின்னா எனக்கு ஒரு 10 ரிக்வெஸ்ட் வருதுன்னா 9 ரிக்வெஸ்ட் இதை தாண்டவே மாட்டாங்க. 10வது ஆள் வந்து அந்த ப்ராடக்டே அனுப்புறதுக்கு வந்து ஒரு 10 நாள் ஆக்குவாங்க. அண்ட் தென் தே வில் டிசைட். நம்மளோட இப்போ எப்படின்னா என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு இவ்வளோ ரீச் வருதா, ஒரு 10 பேர்கிட்டக்க ஒரு டப்பா அமிச்சா ரீச் வருதா அப்படின்ட்டு தே வில் கோ. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது இஸ் குட் ஃபார் ரன்னிங் அ பிஸ்னஸ். பட் எண்ட் யூசருக்கு எந்த அளவுக்கு அப்படின்றது அதாவது தெர் ஆர் குட் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. எல்லாரையும் நான் தப்பு சொல்ல இல்லை முரளி. அதுவே நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ஸ் அ மைக். இந்த மைக் நல்ல குவாலிட்டி மைக்குன்னு யார் வேணாலும் சொல்லலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹார்ம் யுவர் பாடி. எதர் இட் ஒர்க்ஸ் ஆர் டசன்ட் ஒர்க். பட் டாக்டர்ஸே சொல்கிறேன், தெர் ஆர் சர்டன் டாக்டர்ஸ் ஹூ சே on their social media saying in the product use pannanga, in the best product. Why you don't have anything to say? Then that means that you are attached to that company. And the man nenichiruvanga public. You are not supposed to do that. As per the medical ethics, I feel as a professional, we don't need to promote any product. I'm not here to sell a product. I'm here to only help and guide my patients. Okay. So you walk into my cabin or you tell, okay, இந்த ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் உங்கள் இடத்துல பாருங்கள். இன்னைக்கு இந்தியாவில் தெர் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் எவ்ரிவேர்.
You are not the only specialist. You don't need to say use A product for this, B product for this. நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. That means you are what do you call that, sponsoring, you are getting paid for paid மாதிரி தான் அது கிட்டத்தட்ட it's paid மாதிரி. Or you are taking sides with certain companies saying this product is best, மற்றதெல்லாம் worstன்னு சொல்கிற மாதிரி people will think. So as a professional, it is none of our duty or our job to say recommend products on this public social domain. உங்கள் வர பேஷண்ட்டுக்கு உங்கள் கேபினில் கன்சல்ட் பண்ணுங்கள், அசஸ் பண்ணிவிட்டு then you prescribe a product. So prescription is my role, not pushing products or selling the products. Selling products. So that is not my job. So அது தெரிஞ்சிருச்சுன்னா I know where to draw a line. அதே மாதிரி public should be aware that not all products recommended by the celebs might suit them. Correct. Very true. Blind ஃபாலோ பண்ணாமல் do research. இப்போ நீங்கள் இன்னைக்கு இன்டர்நெட் வேர்ல்டில் எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் பாம். மொபைல் எடுங்க, கூகுள் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கா, கன்சல்ட் யுவர் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ். there are a lot of friends in your circle and there are people like us who are there in our workplace. You can reach out to us. அது ஜென்யூனாக நீங்கள் கேட்கும்போது we'll help you out. அதை விட்டுட்டு நான் அந்த பொண்ணு யூஸ் பண்ணாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் யூஸ் பண்ணேன், இந்த செலிபிரிட்டி அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நான் யூஸ் பண்ணாங்கிறது இட் இஸ் நாட் அ குட் வே. ட்ரூ. அண்ட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ தட். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண உங்கள் மொபைல் ஃபோனுக்கு கவர் வாங்குறதுக்கு முன்னாடி 10 தடவை ரிசர்ச் பண்ணிட்டு தானே வாங்குறீங்க. ஜஸ்ட் ஒரு 500 rupees பொருளாக இருக்கும், 1000 rupees பொருளாக இருக்கும். இட் இஸ் நோ வே அஃபெக்டிங் யுவர் லைஃப். பட் அதுக்கு அவ்வளோ ரிசர்ச் பண்ணுற ஆளுங்க with the intake of product, what you are going to use it inside your body which might have certain complications தெரிஞ்சு நீங்கள் தப்பு பண்ணுறது, இட் இஸ் நாட் அ குட் ட்ரே. ட்ரூ ரிசர்ச், நத்திங் ராங். ஆஸ்க் 4 கொஸ்டின் கேளுங்க. எதாவது காஸ்மெட்டிக்கே நான் தான் சொல்லுவேன், பேஷண்ட்ஸ்டே நான் தான் சொல்கிறது. இட் இஸ் நாட் எமர்ஜென்சி. யூ டோன்ட் நீட் டு கெட் இட் டன் இமீடியட்லி டுடே. இன்னைக்கு பண்ணாமல் போகிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காக போகிறது இல்லை. 2 வாரம் எடுத்துக்கோங்க, 3 வாரம் எடுத்துக்கோங்க. டூ சம் ரிசர்ச், 2 டாக்டரை பாருங்கள், தப்பே இல்லை. கெட் அ கிராஸ் கன்சல்ட், then finalize what you're going to undergo, so that everything is very safe. Okay. இன்னைக்கு காஸ்மெட்டிக்கில் சேஃப்டி இஸ் அ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ட்ரூ. அதே மாதிரி டோன்ட் ரஷ் த்ரூ. நிறைய பேர் நினச்சோன்னா இன்றைக்கி போனால் இன்றைக்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கே முடி வளர்ந்துரும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். ஸோ இஃப் யூ ஆர் கன்சிடரிங் அ காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர், டோன்ட் ரஷ் த்ரூ இட். கெட் அ ப்ராப்பர் கன்சல்ட், approach a right professional and get it done in a very safe way. Thank you very much. Thank Doctor. you Murli, thank you so much. அதாவது நான் ஐ ஜஸ்ட் ஹாவ் டு சே திஸ் பிஃபோர் வி எண்ட் த பாட்காஸ்ட். அதாவது நான் நிறைய பேரை ஐ வில் சென்ட் இட் டு யூ, பிகாஸ் என்னோடய ட்ரஸ்ட் எந்த லெவல் அப்படின்னா, என்னோட ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் தே கேம் இன் ஃபார் சர்டன் ப்ரொசீஜர், உனக்கு இது தேவையில்லை அப்படின்ட்டு யூ சென்ட் இட் ஆஃப். பிகாஸ் டாக்டர் ப்ரொஃபஷன் இஸ் லைக், என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நெக்ஸ்ட் டு காட். மனுஷனால் முடியாத ஒரு விஷயத்தை டாக்டர் கேன் டூ. ஸோ அந்த பொசிஷனில் இருக்கும்போது டாக்டர் சசி இஸ் நாட் மனி மைண்டட் அப்படின்றது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கம்பெலிங் ரீசன் நான் அவர்கிட்டக்க நான் என்னோடய கிளைண்ட்ஸை அனுப்புறது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த பாட்காஸ்ட்டில் அவரை கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட லைக் சோஷியல் மீடியா சேனல், அவர் மென்ஷன் பண்ண மாதிரி சோஷியல் மீடியா சேனலில் ஒரு சில டாக்டர்ஸோடதே பார்க்கும்போது தே வில் ஹாவ் அ கன்விக்ஷன், உனக்கு கைனகோமாஸ்டியாவா நீ இதை தான் பண்ணி ஆகணும், உன் ஸ்கின் கேராக நீ இதை தான் பண்ணி ஆகணும்னு தே ஆர், அதாவது என்டார்சிங்கிறதுக்கு மேலே அதை போட்டு திணிக்கிற மாதிரி இருக்குது. பட் வென் இட் கம்ஸ் டு காஸ்மெட்டிக் சர்ஜரி, அவர் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் கோயிங் டு எண்ட் டுடே. டைம் எடுத்து ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டக்க போயிட்டு ப்ராப்பரான ப்ரொசீஜர் பண்ணிக்கிறது சேஃப் அப்படின்றது இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேக்அவே. உங்கள் ஸ்கின்னாக இருக்கட்டும், உங்கள் ஹேராக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃபேட் லாஸ்க்கு அப்புறமா உங்கள் பாடி ரீஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை மெடிசின்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ்னால் உங்களுக்கு செய்ய வேண்டிய காஸ்மெட்டிக் ப்ரொசீஜராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டாக்டர்கிட்டக்க உங்கள் ஏரியாவில் போயிட்டு அதை ட்ரீட் பண்ணுங்கள். செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிவிட்டு இன்னும் காம்ப்ளிகேஷன் பண்ணிக்காதீங்க அப்படின்றது த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேக்அவே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த இன்சைட்ஸ் தட் யூ கேவ் டாக்டர். அண்ட் மக்களே,
இந்த எபிசோட் ஆஃப் கிரைண்ட் பாட்காஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு டாக்டர்கிட்ட வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருந்தாலும் சரி, அதை பற்றி எங்ககிட்ட கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க. உங்களோட அத்தனை கமெண்ட்டையும் நான் மறக்காமல் பார்த்து அதுக்கு ரிப்ளை தருவேன். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டில் இருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட நண்பர்கள் யார் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டக்கையும் ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் யோர் பிக்லி வித் டாக்டர் சசிகுமார். ஓவர் அண்ட் அவுட்.